வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் அப்புறம் ஒரு கெட் ரெடி வித் மீ சிட் சாட் Q&A எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க இப்போ என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எதுவுமே இல்லை, அப்படியே வந்து செட்டப் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். என்னன்னா டைம் ஒன்று சொல்லணும்ல, டைம் சொல்லிடுறேன். டைம் வந்து 10:30 ஆகுது. நான் வந்து 7 o'clock வந்து எல்லாமே செட் பண்ணி உட்காந்துச்சு. வீடியோ இன்னைக்கு வந்து மேக்கப் போடுறதோட எடுக்கலாம், ஒரு 2 o'clock வைண்ட் அப் பண்ணிடலாம் போதும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு எதுவுமே வீடியோ எடுக்கணும், இது சப்மிட் பண்ணும் அப்படின்ற எதுவுமே இல்லை. சும்மா சில்லா ஒரு வீடியோ. பார்த்தா என்னோட பேட்டரி சார்ஜ் போட்டிருந்தேன், ஃபியூ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிருந்தேன். கரெக்டா நம்ம 7 o'clock வீடியோ எடுக்க உட்காரும் போது இது பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேமரால போட்டு பாக்குறேன். என்னோட பேட்டரி வந்து கவுண்டர்ஃபிட், அது ஃபேக்கு, அதுல வந்து கேனனோட லோகோ இருக்கா அப்படின்னு வந்துச்சு. நான் எஸ்ன்னு கொடுத்தேன். ஏன்னா நான் கேமராவோட சேர்த்து வாங்கினது தான் அந்த பேட்டரி. கேமராவோட வந்தது தான் அந்த பேட்டரி. அப்புறம் வந்து எஸ்ன்னு கொடுத்தோன்னே இல்ல அது ஃபேக்கு, போய் கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்க, எங்க வாங்குறீங்களோ அப்படின்ட்டு போயிடுச்சு. அது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. நானும் ஒரு 2-3 வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன், அதேதான். ஏன்னா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி வயிற்றுல புளிய கரைக்குது. அப்புறம் ஒரு 2-3 வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதே வேலை. அப்புறம் வந்து ஃபுல்லா டிஷ்யூ வச்சு உள்ளெல்லாம் தொடச்சி என்னென்னமோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஆன் ஆயிடுச்சு. பட் ஆனா அவ்வளவு நேரம் சார்ஜ் ஆயிடுச்சுல, அப்படியே ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆகி லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 7ல இருந்து இப்போ 10:30 வரைக்கும் சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ கேமரா ஆன் பண்றேன், ஆன் ஆயிடுச்சு. 2% தான் இருக்கு. என் நோட் காட்டவா? இந்த இதுல வந்து இவ்வளோ வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கேன். நோட்ஸ்லாம் எடுத்து எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாமே வந்து கதை பேசுறது அந்த மாதிரி தான். லைக் மேக்கப் ரிலேட்டடா, ஹால் அந்த மாதிரி இல்லாம எல்லாமே பேய் ரிலேட்டட் கிடையாது. எல்லாமே கதை சிட் சாட் மாதிரி, அந்த ஸ்டோரி டைம் ரிலேட்டட். பேட்டரி இப்படி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து மைக் இதாகலன்னு இப்ப கூட வேலை செய்யுதுன்னு தெரியல, கடவுளே. நான் மைக் ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன பண்றது, வேற வழி இல்ல. கேமரால இருக்கிற லைக் மைக் இல்லாம கேமராலேயே ரெக்கார்ட் பண்ணோம்னா ஆடியோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தூரத்துல எக்கோ அடிக்கிற மாதிரிலாம் கேட்கும். அதனால மைக் ஆர்டர் பண்ணியாச்சு. அது ரொம்ப கம்மி தான், அட்டாச் பண்ற மாதிரி நான் மைக் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்கும் தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு மேக்கப் அந்த மாதிரிலாம் இருக்க என்ன சொல்றது, இப்ப நம்ம அடுத்தடுத்து லைனா இது பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி நான் சிம்பிளாவே போடுறேன். நான் ஆக்சுவலி என்ன பிளான் நினைச்சேன்னா, ஹேர் நான் இப்படிதானே எடுப்பேன், இங்க வந்து பட்டர்ஃபிளை விங் மாதிரி வரைஞ்சு அந்த மாதிரி பண்ணலாம். போன வாட்டி ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, பட்டர்ஃபிளை விங்ஸ் இன்னும் நீங்க பண்ணலையே, அதை பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அது இந்த மெசேஜ் பார்த்ததுல இருந்து எனக்கு அது பண்ணணும்னு ஆசையா இருந்தது. இன்னைக்கு அதான் தான் பண்ணலான்னு எடுத்தும் வச்சேன், கொஞ்சம் போட்டோஸ் ரெஃபரன்ஸ்க்கு. வாட் டு டூ பிளைனா ஒரு சாதாரணமான நோ மேக்கப் லுக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொண்டை போட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கணும். நான் பேசாம இந்த பேண்ட் போட்டுக்குவா. நான் வந்து இன்ஸ்டால வந்து கொஞ்சம் கேட்டிருந்தேன், ஏதாவது கொஸ்டின் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து அனுப்பியிருந்தீங்க. அதை பத்தி பேசிட்டே நம்ம வந்து இது பண்ண போறோம். ஆக்சுவலி எனக்கு இந்த ஐடியா நல்லா பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க, அதை வச்சு நம்ம வந்து புலம்பலாம் அப்படின்ட்டு. வில் ட்ரை தட் ஆஃபன். அதுக்கு முன்னாடி வந்து யாருக்காவது ஹேர் இந்த டைம்ல லைக் லாஸ்ட் 2 months 3 monthsா பயங்கரமா கொட்டுற மாதிரி இருக்கா, இல்ல எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கா, ஆயிடும், இல்லைன்னா இது இந்த சம்மர் டைம்ல இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரியா என்னன்னு. ஏன்னா எனக்கு லைட்டா தைராய்டு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு வேற பயமா இருக்கு. அதுக்கு வேற நான் டெஸ்ட் எடுக்கணும். ஒண்ணுமே இல்ல, இப்படி நான் சும்மா இப்படி பண்றனாலே அப்படியே மொத்தமா வரும். அண்ட் தைராய்டு அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது ஹேருக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது வந்து ஒத்துக்காதுன்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி. நான் அதனால தான் ஹேரும் கட் பண்ணிட்டேன். ஓகே, லாங்கா இருந்தா ஹேர் வந்து வெயிட்டுக்கு புல் டவுன் ஆகி ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் இல்லாதனால இதுவா இருக்கு போல அப்படின்ட்டு ஹேரையும் ஷார்ட்டால கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் லென்த்தை. இப்பயும் இப்படின்னும் போது எனக்கு அப்போ வந்து பயமா தான் இருக்கு, தைராய்டு தான் ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு. என்னடா இதை போட்டாலும் கேவலமா இருக்குன்னா நல்லா இல்ல. ஓகே, நான் வந்து அப்பவே அந்த 6 o'clock டைம்லயே நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் பேர் அனுப்புவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் இதுதான் வந்திருக்கு. ஐ திங்க் எல்லாமே இந்த வீடியோலயே கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லென்ஸ் வச்சுக்கலாம். நான் கேரமல் ப்ரௌன் லென்ஸ் வச்சுக்கிறேன். எப்பயுமே கிரே வச்சுட்டு இருந்தேன், ப்ரௌன் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, உங்க ஏஜ் என்ன அக்கா? என்னோட ஏஜ், நான் வந்து 1997ல வந்து பிறந்தேன். ஏஜ் வந்து ஏன் உங்களுக்கு ஏஜ் சொல்ல தெரியாதா?
ஏஜ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, நான் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக்கே வந்து என்னோட இயர்ஸ் வந்து கால்குலேட் பண்றதை வந்து நிறுத்திட்டேன். 24ல இருக்கும் போதே ஐ ஸ்டாப்ட். ஓகே, இதுக்கு மேல வந்து பண்ணா நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் ஆயிரும் அப்படின்ட்டு நான் நிறுத்திட்டேன். ஸோ அதனால யார் என்ன அவங்க ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டா 97 பார்ன் அப்படின்றவன். உங்களுக்கு கண்டிப்பா என் ஏஜ் தெரியுமா, கால்குலேட் அப்படின்ற மாதிரி. அண்ட் யாரெல்லாம் இந்த இயர் பார்ன் என் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாக்குறவங்க எல்லாம் வந்து குட்டி பசங்களா இருந்தாங்க. பீட்சா சாப்பிட்டேன், ஹேண்ட் வாஷ் பண்ணேன், அப்பயும் வந்து அப்படியே எரியுது. அதுவும் இல்லாம எனக்கு எப்ப லென்ஸ் வச்சாலும் கண்டு நல்லா தண்ணி வரும். பட்டுன்னு 2 ஆயிடுச்சுல, ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அழுத மாதிரி. அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்கின் கேர் ப்ளீஸ். ஐயோ, பிளாக் ஆயிடுச்சு. இதை நான் வந்து இதை பத்தி ஃபர்ஸ்ட் கிளியரா பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணேன், ரீல்ஸ்லாம் வேற போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஷூட் தான். அந்த ஷூட்ல வந்து ஒரு மூக்குத்தி போட்டிருந்தேன். அவங்களோட ப்ரீவியஸ் ஷூட்டுக்கு தான் ஒரு மூக்குத்தி பெருசா வெயிட்டா இருந்ததே, எனக்கு அப்போ வந்து மூக்கு ஒரு பக்கம் வீங்கிருச்சு. ஸோ இந்த ஷூட்ல அது போடும் போதே வந்து சொன்னேன், போன வாட்டி உங்க ஷூட் அப்பதான் என் மூக்கு வந்து இதுவாச்சு அப்படின்ட்டு. இந்த வாட்டி குட்டி மூக்குத்தி தான், பட் ஆனா டைட்டா இதாயிடுச்சான்னு தெரியுதா. கரெக்டா மூக்குத்தி போட்ட இடத்துல அன்னைக்கு நைட்டே மூக்கு இதாகி அது கட்டி வர மாதிரி ஆயிட்டு. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் யாருக்காவது நடக்குமா? எத்தனை பேர் மூக்குத்தி எல்லாம் போடுறாங்க. இதாச்சா. அன்னைக்கு வீட்டுக்கு வர எனக்கு அப்பவே வந்து உடம்பு முடியல, பயங்கரம் பாடி பெயின், அடிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு பெயின். எனக்கு என்னன்னே தெரியல. அவ்வளவு பாடி பெயினுக்கு அவசியமே இல்லை. எனக்கு கோல்டு வேற வந்துருச்சு, தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க நான் எதுவுமே ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிடவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கே, என்ன இப்படி ஒரு மாதிரி அப்ரப்டா சம்பந்தமே இல்லாம உடம்பு முடியாம போதே. ஏதாவது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம் அந்த மாதிரினா ஓகே, தெரியும் உடம்பு வலிக்கும், இது ஐ மீன் தொண்டை வலிக்கும் தெரியும், தெரிஞ்சே பண்ணோம், அதெல்லாம் தேவைதான் அப்படின்னு. அது வந்து என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எதுக்கு உடம்பு முடியாம போச்சு அப்படின்னே தெரியாம இருந்தது. ஐ மீன் ரொம்ப சிக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 2 days இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு பாடி பெயின் அந்த மாதிரி இருக்கும்ல, அப்போ கரெக்டா 2ஆம் நாள் கியூர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பி பர்த்டே பீரியட்ஸ் வந்துச்சு. அது வேற நல்ல நாள்ல வந்தாலே நம்மளுக்கு கிராம்ப்லாம் ரொம்ப ஹெக்டிக்கா தீவிரமா இதுவா வரும். அது அன்னைக்கு வந்து நமக்கு உடம்பு முடியாததுனால பயங்கர பெயின். நான் லிட்ரலி எப்படி நடந்தது தெரியுமா, இந்த மாதிரி கூன் போட்டு நல்லா வயிற்று பிடிச்சிட்டு இப்படிதான் நான் வந்து நடந்தேன் குனிஞ்சுக்கிட்டே. அந்த அளவுக்கு பெயின் இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா எல்லாமே போச்சு. டெம்பரேச்சர் போயிடுச்சு, தொண்டை வலி போயிடுச்சு, எல்லாமே கியூர் ஆயிடுச்சு. கோல்டு தவிர. அவ்வளோ கோல்டு, லைக் என்ன சொல்றது, இருமலா வரும்ல அந்த மாதிரி, அண்ட் நோஸ் பிளாக் ஆகுறது அந்த மாதிரி. என்ன போகலையே, இவ்வளவு கோல்டுக்கு என்ன அவசியம்னே எனக்கு தெரியல. இப்ப நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் டாடிட்டா தான் கேட்டேன், இந்த மாதிரி இன்ஸ்டன்டா ஏதாவது போற மாதிரி இருக்கா அப்படின்னு. இல்லையே அப்படின்ட்டாங்க. மாத்திரை போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேனே வீடியோவை. பட் ஆனாலும் அதெல்லாம் வந்து கியூர் ஆகாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நான் சும்மாவே வந்து வீடியோ எடுக்கும் போது ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் ஏசியில வந்து என் நோஸ் பிளாக் ஆகும். இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்ட்ட பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சும்மாவே என்ன சொல்லுவாங்க, மூக்குல பேசுற நேரத்து என்ன ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப வந்து இப்படி ஆயிடுச்சு, எப்பயும் விட ரொம்ப என் வாய்ஸே சேஞ்சா இருக்கு, என்னென்ன பேச போறாங்க தெரியல அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஸ்கின் கேர் இன்னும் அந்த ட்ரீட்மெண்ட் இதுல இருந்து ஃபுல்லா வெளியே வரல. ஸோ அதனால நான் யூஸ் பண்றது எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதனாலதான் வந்து நான் அந்த இது வந்து என்னால இது பண்ணிக்க முடியலை, வேற ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலரோனிக் ஆசிட் ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கலாம். இப்போ வந்து ரீசெண்டா அந்த ஆயிலி மேக்கப் மாதிரி இருக்கு இல்லையா, கிளாஸ் ஸ்கின் மேக்கப்னு சொல்லலாம், டூவி ஃபினிஷ் மேக்கப்னு சொல்லலாம், அந்த மேக்கப்க்கு. அப்புறம் ஹவு டு மெயின்டைன் ஸ்கின் ஆஃப்டர் பீல், கெமிக்கல் பீல் அப்புறம் எப்படி ஸ்கின்னை மெயின்டைன் பண்றது அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். நடுவில் 1-2 நாள் நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு ரொட்டீனா வந்து யாராலுமே பண்ண முடியாது. 1-2 நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, பட் ஆனா மேக் ஷூர் நீங்க அதை திருப்பி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். வெளியே போனா சன்ஸ்கிரீன் ரொம்ப முக்கியம். வெளியே போறீங்கன்னா ஷால் மூஞ்சில போடுறது, கண்ணாடி போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த என்னோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட் வீடியோலயே வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டா எனக்கு வந்து அந்த இது போயிருது, ஐ மீன் அந்த எஃபெக்ட் போயிடுது அப்படின்ட்டு. நான் வந்து மெயினா போனதுக்கு ரீசன் வந்து, இப்போ வந்து என்னோட ஃபேஸை பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ்லாம் தெரியாது, பட் முந்தி வந்து ரொம்ப ஸ்பாட்ஸா இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஆக்னி பிரேக் அவுட் வந்து நான் அதுல இருந்து இது ஆறதுக்கே அவ்வளவு வருஷம் ஆச்சு. ஸோ அந்த இதுக்காக தான் இங்க மட்டும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பிரைட்டா இதுவா தெரியும். பட் இங்க வந்து இன்னும் பீல் ஆகல இந்த இடம்லாம்.
ஸோ நம்ம பண்ணும்போது இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஃபீல் ஆகும். நானும் நிறுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட டோன் நார்மல் டோன் இருக்கும் இல்லையா, அது வந்துடும். அது அவங்களே கூட சொல்லியிருக்காங்க, நீங்க மெயின்டைன் பண்ணாதான் இது வந்து மெயின்டைன் ஆகும். எனக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ணணும், எனக்கு வெள்ளையா இருக்கணும் அப்படின்றது வந்து இது கிடையாது. எனக்கு அந்த ஸ்பாட்ஸ் போகணும். ஸோ இன்னும் இந்த ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு, இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ் இருக்கு. அது வரைக்கும் ஐ யூஸ் இட். இன்னும் நான் வாங்கின மெடிசன்ஸே வந்து இன்னும் காலி ஆகல. ஐ மீன் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் காலி ஆகல. ஆற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து அக்கா CPOV ஹாரர் ஸ்டோரி இன் யூடியூப் அண்ட் டெல் யுவர் கமெண்ட். இது வந்து போன இதுலயே யாரோ ரியாக்ஷன் இதுக்கு வந்து இந்த சேனல் பாருங்க, ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இன்னும் அந்த சேனல் பத்தி தெரியல. மேபி அதை பத்தி தனியா ஒரு வீடியோ ரியாக்ஷன் மாதிரி கொடுக்குறேன் நானு. உங்களோட ஹார்டஸ்ட் டைம்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹார்டஸ்ட் டைம் நான் வந்து அப்படியே என்னோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒண்ணு இதாகுது, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா என்னோட கேரக்டர் எப்படி அப்படின்னா அதை பேசி இது பண்ணும், உள்ள வச்சுக்காம யார்கிட்டயாவது அதை வந்து பேசிடணும் அப்படின்றது. எனக்கு உள்ளே வச்சிருந்தாலும் எனக்கு இன்னும் பேனிக் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நான் யார்கிட்டயாவது ஷேர் பண்ற மாதிரி பார்த்துப்பேன். எதா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும் போது வாயை திறந்து அதை நம்ம பேசும்போது நம்மளுக்கு பெருசா தெரிஞ்ச பிரச்சனை குட்டியா தெரியும் நம்மளுக்கே. ஓ இவ்வளவுதானா, சொல்லும் போது இது குட்டியா தான் தெரியுது அப்படின்னு நம்மளுக்கே ஒரு செல்ஃப் ரியாலிட்டி செக் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அட்வைஸ் பண்றதோ இல்ல எடுத்து சொல்றதோ அந்த இன்னொரு பர்சன் கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஓ கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் நம்மளுக்கும் வந்து உள்ளே வச்சுக்கிறத விட ஒருத்தங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்ப 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 பெட்டரா இருக்கும். இன்னொன்னு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் லைட்டா தனியா இருந்துட்டேன்னா நான் அதுலயே சூக்கன் ஆகி ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவேன். சோ நான் வந்து ஓவரா வேலை செய்வேன். ஏதாவது ஒண்ணு பண்றது, சும்மாவே இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒண்ணு இழுத்து போட்டு பண்றதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. சோ அப்படி பண்ணும்போது மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். நான் அதுலயே ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பேன். என்ன பிரச்சனை என்ன விஷயம்ன்றதே வந்து நான் அதுல இருந்து வெளியே வந்துருவேன். அந்த சைடே இருக்க மாட்டேன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து டிஸ்அசோசியேட் பண்ணிடுவேன் நானு. அதுதான் இதுதான் நான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன். உங்க ஹேட்டர்ஸ்க்கு ஒரு சில செருப்படியான வார்த்தைகள் சொல்லுங்க அக்கா, வன்மத்தை கக்கிடுங்க அப்படின்னு. ஐயோ இந்த கமெண்ட் அப்புறம் நானே போட்டுக்கிட்டேன்னு நினைச்சுக்க போறாங்க. இது வந்ததுதான். வேணா ஒரு இதையும் வந்து கீழே கொடுக்குறேன். ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்றது, ஹேட்டர்ஸ் வந்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய போறது இல்லை. பட் ஆனா வந்து வன்மத்துக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களதான் வந்து ஏதாவது சொல்ல முடியும். பிகாஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பிடிக்காதவங்க அப்படின்னு கிடையாது. அவங்களோட நோக்கமே வேற மாதிரி, ஒரு மாதிரி ஹார்ம்ஃபுல்லா வெண்டிக்டிவா இருக்கும். வேணா சொல்லலாம். ஆனாலும் இந்த இதை கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். அதனால இந்த இதுல புலம்ப வேண்டாம். அக்கா காசிப்லாம் பேசுறாங்க, அவங்கள பத்தி பேசுங்க. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்புறம் இன்செக்யூரிட்டி மோட்டிவேஷன் வீடியோ கொடுங்க. காசிப் பேசுறவங்கள பத்தி. காசிப் ஐ திங்க் உங்களை பத்தி யாரோ பேசினதுனால அந்த மாதிரி கேக்குறீங்களா? நான் வந்து பெக்காவோட கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டர் ஐக்கு தெரியுதா, இங்க மட்டும் டார்க்கா இருக்கலாங்க. அது ஊருக்கு ஒரு 4 பேர் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. ஏதோ ஒண்ணு பேசுறது. அது வந்து நம்மளோட காலீக்ஸா இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இதுவா எடுத்துக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு இன்சைட் மாதிரி எடுத்துக்காம, ஓ நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி அது போயிரும்னா, என்னதான் அவ அப்படி சொன்னாலா, இல்லையே எப்படி அவ அத என்னைய பத்தி அவ அப்படி சொல்லலாம், நான் போய் கேக்குறேன் நான் போய் கேக்குறேன் அப்படின்ட்டு அந்த இதுவே வந்து எஸ்கலேட் ஆயிடும். அவங்க கிட்ட போய் நம்படி சண்டெல்லாம் போடுறதுக்கு நம்ம வந்து அமைதியா இருக்கலாம். சிம்பிள். காசிப் பேசுறவங்கள வந்து இத ரிலேட் பண்ணி, ஐ மீன் இப்ப நான் சொல்ல போற எக்ஸாம்பிள் வந்து காசிப் பேசினாலே அவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலும் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். சாக்கடையில வந்து கல்லு தூக்கி அடிச்சா நம்ம மேலேயும் கொஞ்சம் அழுக்கு படதான் செய்யும் இல்லையா? சோ அதனால வந்து எதுக்கு கல்லை தூக்கி அடி, சாக்கடை அங்க இருக்கா, நம்ம இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணிடணும். நான் அப்படிதான் இருக்கேன். அங்க அது இருக்கு அப்படின்னா நான் தள்ளி ஒதுக்கி இருக்கிறது தான் பெட்டர். ஆக்சுவலி ஒரு அக்கௌண்ட் பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கல. ஒரு பசங்க ஒரு 3 பேர் சேர்ந்து பரதம் வந்து ஆடுற மாதிரி செம்ம கிரேஸ்ஃபுல்லா அந்த சாங்குக்கு. என்னால அந்த சாங் கூட போட்டிங்க சைட்ல போட முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நான் அந்த வீடியோ மியூட்ல அட்டாச் பண்றேன், இல்லைன்னா வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு வந்து நல்ல கமெண்ட் வந்து கொடுங்க. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களே வந்து இப்பெல்லாம் வந்து அப்படியே ஆட்டிடியூடா அந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணி நீங்க பாத்துருப்பீங்க. பட் ஆனா பசங்க இப்படி கிரேஸ்ஃபுல்லா அவ்வளோ எக்ஸ்பிரஷன் அப்படி நான் அப்படியே பார்த்துட்டு எப்படி ஹவு 3 பேருமே வந்து செம்மையா பண்றாங்களே அப்படின்னு இருந்தது. நான் நைட்டு தான்
சும்மா நம்ம வீடியோ ஸ்க்ரால் பண்ணிட்டு போனா அந்த டைம்ல தான் அவங்களோட வீடியோ வந்து எனக்கு கண்ணில் மாட்டுச்சு. அப்படியே அவங்க ப்ரொஃபைல போய் அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கேன். என்னோட அவங்க வீடியோ பார்க்கும்போது என் மூஞ்சில இப்படியே தான் இருக்கு. எப்படி வாட் அப்படி அவ்வளோ டேலண்டடா. ஓ மை காட். எனக்கு வந்து டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் பரதம்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா கிளாஸ்லாம் போயிருக்கோம். ஐ திங்க் 5 years இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கிளாஸ் போனது. ரொம்ப கஷ்டம் அந்த பரதநாட்டியம்லாம் ஆடுறது. அவங்க அவ்வளோ அழகா பொண்ணுங்க ஆடி பார்த்துருப்போம். பட் ஆனால் பசங்க இந்த அளவுக்கு ஆடி நான் வந்து அது ரொம்ப புதுசு கிடையாது. பட் ஆனாலும் அது வந்து இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்க முடியறது. அதை பார்த்தோன்னே எனக்கு அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதை வந்துட்டு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இதை நான் எவ்வளோ யூஸ் பண்றேன் தெரியுமா? அப்பயும் லைட்டா தான் இதை எடுத்த கொஸ்டின் போலாம். அந்த இதுலயே வந்து காசிப் பேசுறவங்களை பத்தி சொல்லிட்டோம். மோட்டிவேஷனா இன்செக்யூரிட்டிக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்செக்யூரிட்டிஸ்க்கு மோட்டிவேஷன் கொடுக்குற அளவுக்கு சரியான ஆள் நான் கிடையாது. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு ஓன் விதமான ஒரு பேட்டில் இருக்கும் இல்லையா? ஒரு விதமான இதுல நான் வீக்பா, இதுல எனக்கு வந்து வலிக்கும்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கும் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து பெரிய பருப்பு மாதிரி நான் என்னால அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியுமான்றது ஆயிடும். கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன் ஃபியூச்சர்ல உருப்படியா ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு. நான் வந்து இப்போ 2 கன்சீலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இது சாய் அப்படின்ற ஷேடும் குக்கி அப்படின்ற ஷேடும் டூ ஃபேஸ்ல இருந்து சாய் தான் முந்தி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்போ எனக்கு அது ரொம்ப டார்க் ஆயிட்டனால அதுல குக்கி லைட்டா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் டார்க்காக தான் இருக்கு. ஆனா இந்த டூ ஃபேஸ் கன்சீலர் வந்து ரொம்ப ஃபுல் கவரேஜ். பட் ஆனாலும் வந்து உங்களுக்கு இதுவா இருக்காது, என்னவா இருக்காது, ட்ரையா இருக்காது. அந்த டூவியா அந்த மாதிரியே இருக்கும். டார்க்கா இருந்தாலும் அப்படியே அப்ளை பண்றேன். ஏன்னா மேல ஒரு லைட் ஷேட் போட்டுக்கலாம். இது வந்து என்னதான் நீங்க பேக் பண்ணாலும் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்காது. லைக் இது கேக்கியா இருக்கு. ஏன் எல்லா வார்த்தையும் மறந்துட்டேன். லைட்டா ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். அடுத்து டூ யூ ட்ரஸ்ட் ஹாரோஸ்கோப்? ஹாரர்ஸ்கோப் இல்ல, ஹாரோஸ்கோப். எதா இருந்தாலும் ஜோஷியம் பார்த்து போறது அந்த மாதிரி ஆள் கிடையாது. பட் ஆனா வந்து சம்டைம்ஸ் பாசிட்டிவா சொல்லும்ல, இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல நாள், உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பாசிட்டிவா வரும்ல, அப்ப மட்டும் அதை நான் எடுத்துப்பேன். மற்ற நேரம் வந்து சும்மா அதையே நான் வந்து இது பண்ணி அப்புறம் எல்லாத்துக்கும் அதையே இதுவாகி என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஆயிடும் லைஃபே. சார்ஜ் போயிடுச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுட்டு வரேன். நான் என்னதான் பண்றது, புது சார்ஜர் தான், பேட்டரி தான் வாங்கணும் போல. புதுசு வந்து 3000 4000 கிட்ட ஆகுது ஒரிஜினல். நான் ஒரு 1 hourல வரேன். இப்போ டைம் என்ன தெரியுமா? அப்படியே இருக்கேன். ஏன்னா நான் நடுவில் ஒரு 2 hours சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், ஏறவே இல்லை. அதே ரெட் லைட் பிளிக் ஆகுது. அதுக்கப்புறம் ஐயோ பேட்டரி போச்சு போல, இதுக்கப்புறம் வேலை செய்யாதோ அப்படின்ட்டு திருப்பி சார்ஜ் போட்டுட்டு ஃபோன்லயும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இது வராது. இதெல்லாம் வந்து ஃபோன்ல தானே பார்த்து நான் ஆன்சர் பண்றேன். கோஸ்ட் வீடியோ ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் வீடியோ எடுத்தாலும் ஃபோன்ல தான் பார்த்து ரீட் பண்ணுவேன். என்ன பண்றதுன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்பைரல் ஆயிட்டேன். அது வரைக்கும் ஏறிட்டே இருந்தது. நடுவில் ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். அப்போ அந்த 2 பிளிக் போயிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு. சரி ஓகே, ஏதோ ஏறுது போல, கொஞ்ச நேரம் ஏறட்டும் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் ஏற்றிட்டு உட்காந்தேன். இப்போ வந்து 3 பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட்டுக்குள்ள நான் இந்த வீடியோ முடிச்சிட்டேன்னா நான் ஃபோன்ல கூட அந்த கோஸ்ட் வீடியோ எடுத்துப்பேன். எப்படியாவது எடுத்துடுறேன். நான் இன்னும் ஃபேஸ் செட் பண்ணவே இல்லை, அதனால வந்து க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் போலாம். காலேஜ் டேஸ் பத்தி கேக்குறாங்க. ஐ திங்க் நான் நிறைய இதுல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என்னோட காலேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியான டேஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. டீம்டு காலேஜ்ன்றனால இந்த ப்ரொஃபசர்ஸ்லாம் நல்லா கரை வச்சு அட்டெண்டன்ஸ் போடாம இருக்கிறது, மற்ற ப்ரொஃபசர்ஸ் கிட்ட சொல்லி அதே மாதிரி பண்றது, அதெல்லாம் வேற நடந்துச்சு. அப்புறம் வந்து நோட் யூ சைன் வாங்கணும் இல்லையா, அப்பெல்லாம் வந்து வேணும்னே வச்சு செய்யறது. ஆக்சுவலி வந்து பசங்க நல்லா வாழ்த்தனம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் நின்றுட்டு இருப்பேன், எனக்கும் சைன் போடுங்க அப்படி இப்படின்ட்டு. என் கூட ஒரு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க தான் ஹாஸ்டலு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஓடி அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க, ஃபுல்லா கிளாஸ்லேயே தான் இருப்பாங்க. அவங்க கூட போனான்னு வச்சுக்கோங்களேன் நோடியூக்கு, அப்படியே நைஸா போயிட்டு அப்படியே பேசி தாஜா பண்ணி தங்கிடலாம். இதுவே அவங்க போற டைம்ல நான் இல்லைன்னா வந்து அன்னைக்கு நான் காலேஜ் போகல, இல்லை அன்னைக்கு எனக்கு வேற ஏதாவது ஓடி சம்பந்த பிரச்சனை இருந்தது, அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கேன் அப்படின்னா இவங்க வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். என்னால தனியா போய் வாங்கவே முடியாது. வேற யார் கூடயும் போய் வாங்குறேன்னா கிடைக்காது. தனியா போய் வாங்குறேன்னா மதிக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு சைன் தான் போடணும், ஓகேவா? அந்த பேப்பர்ல ஒரு சைன், சும்மா அந்த அவங்க எடுக்கிற சப்ஜெக்ட்
ப்ராஜெக்டுக்கு பக்கத்துல எடுக்கிற அந்த சைன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கே அவங்க வந்து பிஸியா இருக்கேன் அப்புறமா இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ண அப்படின்லாம் அனுப்புவாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் ரூம்ல வந்து ஒரு டைம்ல வர சொல்லுவாங்க. அந்த டைம்ல போவேன், நான் அங்கேயே நிற்பேன். என்னமோ பண்ற மாதிரியே பண்ணுவாங்க, நான் இருக்கிறதே தெரியாத மாதிரி இருப்பாங்க. நான் ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டே இருப்பேன். அங்க ஸ்டாஃப் ரூம்ல இருக்க எல்லாருக்குமே நான் வந்து கணக்கு தெரிவேன், அந்த ப்ரொஃபஸர் தவிர எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒன்று கஷ்டப்பட்ட பாருங்க, ஐயோ. அதே மாதிரி வந்து அந்த வைவாலாம் வைப்பாங்கல்ல, வைவா வைக்கும் போது எக்ஸ்டர்னல் வருவாங்க வேற காலேஜ்ல இருந்து, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த காலேஜ்ல இருந்து வராங்கன்னா, அவர் வந்து நல்லா பேசுறாரு இல்ல அந்த ப்ரொஃபஸர் நல்லா இன்ட்ராக்ட் பண்றாங்க, மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே இவங்க வந்து ஒரு மாதிரி என் மேல கோவப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஒரு வாட்டி. அடுத்து ப்ராக்டிகல்ஸ் அப்போ எனக்கு நல்லா தெரியும் அந்த மேமுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தப்பே வரக்கூடாதுன்ட்டு எல்லாமே அப்படி மங்கடிச்சிட்டேன். நானு பசங்களாம் வந்து இத்தனோண்டு பேப்பர்ல வந்து பிட் எழுதி வச்சிருந்தாங்க. அந்த பிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, எப்படியாவது வந்து எல்லாத்தையும் எழுதிடணும் அப்படின்ட்டு. பிரச்சனை எப்போ வரும்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து போய் பண்ணும்போது சம்டைம்ஸ் மறந்துடும், எப்படி போய் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. என்ன ஆகும்னா, ஒரு சில டைம் நம்மளுக்கு வந்து அதோட இதுதான் வேல்யூ வரும், இதுதான் வரும் அப்படின்றது கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். பட் ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அன்னைக்கு நான் பண்ணி முடிச்சுட்டு நான் இது பண்றேன். அந்த ஸ்டாஃப் வராங்க, என்னை சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் பிட் அடிக்கிறேனோ அப்படின்ட்டு. எனக்கு பக்கத்துல இருந்த பையன் தான் பிட் வச்சு எழுதிட்டு வந்தான். எனக்கு என்ன பயம்னா, அந்த இதுல நான் மாட்டிப்பனும், என்னைய வந்து கோர்த்து விட்டுருவான். இவன் கோர்த்து விட மாட்டான். பட் ஆனாலும் அந்த பேப்பர் வந்து நான் வந்து பக்கத்துல வந்து அவனை பார்க்க வரும்போது என் பக்கம் தள்ளிட்டா என்ன பண்றது, அப்படி இப்படின்னு என்னமோ நான் பயந்துகிட்டே எழுதிட்டு இருந்தேன். அந்த ஒரு திருத்தம் அடிச்சு எழுதாம இது பண்ணாம அப்படியே பக்காவா 2 லைன்லாம் போட்டு அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா இது நல்லா தெரியும் அப்படின்ட்டு. அப்பயும் என்ன ஆச்சு தெரியுமா, எல்லாரும் போய் பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பொறுமையா வேகமா போய் கொடுத்தாலும் என் மேல டவுட் வரும், சும்மாவே என்னைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு பொறுமையா கொண்டு போய் கொடுத்தேன். லைக் கொஞ்சம் பேர் போய் குடிச்சிட்டு பேப்பர் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த இதுல வந்து அதுக்கப்புறம் நடுவுல இன்பிட்வீன்ல போறேன். அப்ப வந்து நீ இரு அப்படின்ட்டு என் பேப்பர் மட்டும் ஓரமா வச்சுட்டு மத்த பேப்பர்லாம் வாங்கினாங்க. நீ படிச்சியா, உனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தெரியுமா, இப்ப நாங்க கூப்பிட்டு போய் கேள்வி கேட்டா உன்னால பண்ண முடியுமா அப்படின்ட்டு. தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து வந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அங்க நான் பண்ண தேவையில்லை. லைக் அந்த எக்யூப்மெண்ட் ஏதோ ஒரு டேமேஜோ அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு டூ இட். அவங்க வந்து உன்னை பண்ண சொன்னா உனக்கு தெரியுமா, தெரியும் அப்படின்ட்டு. எனக்கு ஆனாலும் எனக்கு தெரியும் தான், பட் ஆனாலும் உள்ள ஒரு பயம் இருக்கும். ஒரு நாள் நம்மளுக்கு தெரியாது, மாட்டிக்கிட்டோமோ, நம்மளை பிடிச்சி வச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். இப்ப இதுவே நான் வேற எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தா பண்ணுவியா, எழுதுவியா அப்படின்னு. நான் வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து காண்டாயிடுச்சு. சரி நான் எழுதுறேன், பண்றேன், இந்த பேப்பர் வச்சுக்கோங்க, வேற இது தாங்க, வேற எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க, நான் பண்றேன். ஏன்னா அந்த இதுல வந்து ஷஃபிள் பண்ணி வச்சுருவாங்க, நம்மளுக்கே தெரியாம ஒரு ரேண்டமா எக்ஸ்பெரிமெண்ட் சூஸ் பண்ற மாதிரி தான். அப்பயே வந்து இதை நீ எழுதிட்டா எழுத மாட்டான்னு நினைச்சேன், வேற கொடுக்குவா அப்படின்ட்டு என்னை நிக்க வச்சிட்டாங்க. லிட்டரலா இப்படி நான் திரும்பி பார்த்தேன்னா உள்ள யாருமே இல்லை, எல்லாருமே முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் மட்டும்தான், என்னைய மட்டும்தான் நிக்க வச்சு கேள்வி. நான் வந்து சரி ஓகே கொடுங்க, வேற எக்ஸ்பெரிமெண்ட் தானே கொடுங்க. சரி நான் இப்போ ஒரு 20 minutes லஞ்ச் சாப்பிடுவேன், அது வரைக்கும் உனக்கு டைம், படிச்சுக்கோ, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோ, அதுக்கப்புறம் திருப்பி பா, உனக்கு மட்டும் தனியா வைக்கிறேன் அப்படின்ட்டுருச்சு. நான் வந்து எனக்கு அப்போ கோவம் வந்துருச்சு, காண்டான். சரி ஓகே அப்படின்ட்டு நான் லேப் வாசல்லே இருக்கேன். எல்லாரும் முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மதியம் பஸ் இருக்கும் இல்லையா, லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு பஸ், காலேஜ் பஸ் வந்து போற டைம் வரும். ஸோ எல்லாரும் வந்து சாப்பிட போயிட்டாங்க, எல்லாரும் ஹாஸ்டல் போயிட்டாங்க, வீட்டுக்கு அவுட் பஸ்ல கிளம்புறவங்க போயிட்டாங்க. நான் வந்து அதே லேப் வாசல்ல உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். சின்ன மட்டும் இப்படி பண்றாங்க, பையன்ப்பா இப்படி பண்றாங்க, நான் மட்டும் தானே. ஒரு பசங்க தான் வாழ்த்தம் பண்ணுவாங்க, பசங்களை தான் பிடிச்சி வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னைய பிடிக்க வச்சு என்னைய உட்கார வச்சு நான் வந்து படிக்கிறேன். போறவங்கலாம் என்னைய வந்து முடியலையா, இது முடியலையா, நீங்க இருக்க அப்படின்ற மாதிரி. வேற செக்ஷன் பசங்க போறவங்கலாம் வந்து எதுக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே போறாங்க. நான் அப்படியே பாவமா திருப்பி எழுத போறேன்னு பாவமா உட்காந்துருந்தேன். அந்த 20 minutes 30 minutes ஆச்சு, 30 minutes 40 minutes ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மிஸ் வாட்டுக்கு கரெக்ஷன் என்னமோ வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து போனேன், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஏன் படிச்சுட்டு எல்லாமே எல்லாம் எது கேட்டாலும் உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னா, தெரியும், இல்ல லேட் ஆயிடுச்சு, நான் வேகமா எழுதிட்டு போறேன், எனக்கு பஸ் போயிடும் அப்படின்ட்டு. ஓ உனக்கு அப்ப இது முக்கியம் இல்ல, பஸ் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுச்சு. நான் அப்படியே நின்ட்டேன். இப்ப ஏன்னா இன்னைக்கு நான் அவுட் பஸ்ல போவேன், நைட்டு 10 மணிக்கு போவேன், நாளைக்கு எக்ஸாமுக்கு என்னால படிக்க முடியாது, அதான் நான் பரவாயில்ல அடிங்கடா, எவ்வளவு வேணுமோ அடிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல மேம், நான் வந்து எழுதுறேன்
பொறுமையா எழுதுறேன், நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு. சரி இன்னும் ஒரு 10 minutes படிச்சுட்டோம், நான் இது பண்றேன், லேப் டெக்னீஷியன் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நானும் சரி ஓகே அப்படின்ட்டு போறேன். நான் வேற ஐயோ பஸ் போயிருமே தான் உள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி போ பரவாயில்ல போ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னுச்சு. நான் அப்படியே பாக்குறேன், கிளம்பு மைண்ட் மாறிடும், அப்புறம் திருப்பி எழுத வச்சிருவேன், கிளம்பு அப்படின்னு. வெளியே அந்த புக்கு படிச்சுட்டு இருந்த புக் இருக்கு இல்லையா, அது கூட நான் பேக்ல வைக்கல. வெளியே வந்து பேக் எடுத்து அப்படியே ஓட்டும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அப்படியே கிளம்புறேன். வெளியே வந்து நிக்கிறேன், தண்ணி கூட குடிக்கல. ஸ்ட்ரெயிட்டா ஓடி வந்து அந்த காலேஜ் பஸ் ஏறுற பாயிண்ட்ல போய் நிக்கிறேன். பஸ் 2 பஸ் தள்ளி என்னோட ஏரியா பஸ். அப்படியே ஏறி உட்காந்துட்டு என் கையில என்னோட பவுச்சு, என்னோட நோட்டு, அது எல்லாமே அப்படியே இருக்கு. அப்படியே நான் ஏறி பஸ்ல இப்படி நிக்கிறேன். என்னதான் ஆச்சு இப்போ அப்படின்ற மாதிரி பஸ்ல ஏறிட்ட அப்புறம் நான் யோசிக்கிறேன். அப்போ கடைசி நாள் வரைக்கும் என்னைய வச்சு செஞ்சாங்க. ஸோ இதுதான் ஒரு கிளிம்ஸ், ஒரு என்னோட காலேஜ் டே. இதுல உங்க லைஃப்ல மறக்க முடியாத ரியல் கோஸ்ட் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க. நான் என்னோட ஸ்டோரி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அதனால எனக்கு தெரியல இதுக்கு மேல எது ஷேர் பண்றது. அடுத்து அக்கா தயவு செஞ்சு ஹவு டு ஓவர் கம் த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் மட்டும் இன்னும் கொஞ்சம் லாங்கா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு சில இது நம்மளுக்குன்னு ஒரு தாட் வரும் நம்மளுக்கு, ஆனா ரொம்ப ஹார்ஷான தாட்ஸ் வராது. பட் அது வந்து சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒரு சில கமெண்ட் சொல்லுவாங்க, ஏன் உனக்கு ஹேர் ரொம்ப தின்னா இருக்கு, உனக்கு ஹேர் வளராதா, ஜெனட்டிக்காவே இப்படியா அப்படின்ட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு அது வந்து அப்படியே வேற மாதிரி டியூன் ஆகி நம்மளுக்கு இப்படிதான் அப்படின்ட்டு அதுல இருந்து மத்தவங்களோட மண்டையவே நோட் பண்ண ஆரம்பிச்சா, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஹேர் இருக்கு, அந்த பொண்ணுக்கு மட்டும் இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இல்லை அப்படின்ட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இதாயிட்டே இருக்கு. மோஸ்ட்லி இது வந்து சின்ன வயசுலயே வீட்டுக்குள்ளேயே ரிலேட்டிவ் சொல்லி வரதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து சின்ன வயசுலயே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல போறதில்ல, எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து வரதான். எனக்கும் அப்படிதான் வந்துச்சு. எனக்கும் வந்து இந்த ஸ்கின் டோன் என்ன இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு இதை வந்து சாரி என்னோட வேர்ட்ஸ் வந்து மம்பிள்டா ஒரு மாதிரி சேர்ந்து கேட்டுச்சுன்னா பிளாக்டு. வாட் டு டூ. நான் வந்து கேமரா ஆன் ஆனதே ஒரு பெரிய புண்ணியமா பாக்குறேன். அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால வேகமா இது பண்ணோம். நான் மேக்கப் வேற என்ன அதுக்கப்புறம் பண்றதுனே தெரியல, அப்படியே மூழ்கிட்டேன் என்னோட காலேஜ் கதையிலேயே. கரண்ட்லி என்ன கொரியன் டிராமா பாக்குறீங்க? ரெக்கமெண்டட் வெட்டிங் இம்பாசிபிள் நல்லா இருக்கு. வெட்டிங் இம்பாசிபிள் நான் இன்னும் பாக்கல, நான் ரிவ்யூஸ் பார்த்தேன் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணோம். இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு சீரீஸ் முடிச்சேன், கில்லர்ஸ் ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்ட்டு. லீ குவாங்ஸோட கம்பேக் சீரீஸ் அது. அவர் வந்து ரியாலிட்டி ஷோல இருந்து நான் போறேன், ஏதோ ஒரு ஐ திங்க் ஏதோ உடம்பு முடியல, சர்ஜரி இது பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு போனது. 4 years அப்புறம் அதுதான் கம்பேக் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் இன்பிட்வீன் வந்து நம்மளுக்கு கொரியாஸ் நம்பர் 1, பஸ்டடு, வேற ஏதோ வந்துச்சு, தி ஜோன், அது இதெல்லாம் வந்துச்சு. அதனால அந்த ஒரு பிரேக் வந்து எனக்கு எனமும் பெருசா தெரியல, ஏதோ ஒன்று மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து இப்ப லாஸ்டா பார்த்து முடிச்சது. குயின் ஆஃப் டியர்ஸ் வந்து என்னால ஃபுல்லா கண்டினியூஸா பார்க்க முடியல. அது எல்லாரும் வந்து வா வா வான்னு பாக்குறாங்க. காப்ளினையே தாண்டிருச்சு அப்படின்ட்டு. ஹானஸ்டா எனக்கு அதுல வந்து காப்ளின் தாண்டுற அளவுக்கு என்னன்னு தெரியல. நைக்காவோட பிளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். கிராஷ் லேண்டிங் ஆன் யூ தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிற சீரீஸ். அதுவும் கிராஸ் ஆயிரும், இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ள அது இதாயிடும் அப்படின்றாங்க. எனக்கு காப்ளினை சர்பாஸ் பண்ணதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி காப்ளின். அடுத்து அக்கா உங்க கோஸ்ட் அப்டேட் சொல்லுங்க அண்ட் ஏதாச்சும் சீரீஸ் எடுத்துட்டு சொல்லுங்க. லவ் யூ அக்கா, கீப் ராக்கிங். லவ் யூ டூ. கோஸ்ட் அப்டேட் ஒண்ணுமே நடக்கல, அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல. நல்லா சில்லான வாழ்க்கையில இருக்கேன், அதான் நம்மளுக்கும் வேணும். நிம்மதியா இருக்கேன். கோஸ்ட்னு எதுவுமே இல்லை இப்போதைக்கு. எப்பயுமே ஏதாவது ஒன்று ஆயிட்டு இருந்தாலும் நான் கடைசியா ஐ திங்க் அந்த மேல சத்தம் கேட்டுச்சு, அதுதான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவுமே ஆகவில்லை. அதுக்கப்புறம் வந்து என்னமோ ஆச்சு, இந்த இங்க எல்லாருமே இருந்தாங்க, டேடிலாம் இருந்தாரு. அப்போ அம்மா கிராஸ் ஆகி போனது வந்து இங்க நான் என்னோட ரூம்ல இருந்தேன், டோர் வெளிய அம்மா கிராஸ் ஆகி போனது பார்த்தா. அதனால அம்மா அப்படின்னு கூப்பிட்டேன். டேடி வந்து என்ன வேணும் பாப்பா அப்படின்னாரு. இல்ல அம்மா போனாங்க, அம்மா கூப்பிட்டேன். அம்மா போவே இல்லையே. இல்லையே இப்போ இந்த பெல்ல கிராஸ் பண்ணி அம்மா போனாங்க அப்படின்னு. இல்லையே அம்மா போலையே அப்படின்னா. ஓ ஓகே
வேற யாராவது இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன் நானு. ஒருத்தவங்க போன மாதிரி தெரிஞ்சது அதெல்லாம் ஓகே, கண்ணில் பார்த்துருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா 2 பேர் வெளியே போறாங்க, எங்க அம்மாவும் தம்பியும் வெளியே போறாங்கன்னா என் தம்பி வரத பாக்குறேன், எங்க அம்மா வரது வந்து என் கணக்கு தெரிய மாட்டேங்குது. ஐ மீன் எங்க அம்மா போறத நான் நோட் பண்ண மாட்டேனா என்னன்னு தெரியல. இது அடிக்கடி நடக்குது. உள்ள போயிருவாங்க, அவங்க இன்னும் வரலனே நினைச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் உள்ள இருந்து வருவாங்க, நீங்க வந்துட்டீங்களா, உன்னை கிராஸ் பண்ணி தானே போனேன் அப்படிம்பாங்க. இப்போ வந்தீங்க அப்படிம்பேன். இல்லையா அவனோட தானே வந்தேன், நான் அவனை பார்த்தேன் உங்களை பார்க்கலையே, அவன் கூடயே தானே வந்தேன் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் வியடா நடந்துச்சு. சோ அடுத்தது வந்து வாழ்க்கையில ஒரே செருப்படியா வாங்குறோமே அதை பத்தி உங்க கருத்து அப்படின்றாங்க காயத்ரி. வாழ்க்கைனாலே செருப்படி தானே, செருப்படியே இல்லை அப்படின்னாதான் நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். நம்மளுக்கு யாருமே பார்க்கலையே, யாருமே கண்டுக்கலையே, நம்ம கரெக்டா தான் போறோமா அப்படின்ற மாதிரி. சோ வாங்கிட்டு தான் இருக்கோம், செருப்படி உண்டு அப்படின்னா we are on the right track அப்படின்னு மனசு தேத்திட்டு போய்க்கணும். How can you be so cute? But sweet, thank you. What is your thought about backbiters? என்ன தாட்டு? அவங்கள பத்தி நம்ம தாட்டே வச்சுக்க கூடாது. அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான அட்டென்ஷனோ எந்த விதமான சாட்டிஸ்பாக்சனோ எதுவுமே கொடுக்க கூடாது. அவங்கள அப்படியே கலட்டி விட்டுறணும், அவ்வளவுதான். இதுல என்னன்னா சம்டைம்ஸ் பேக் பைட்டர்ஸ் இருக்காங்களே, பின்னாடி குத்துறவங்க, கூடயே இருந்து குழி பறிக்கிறவங்க, அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லையே நான் பண்ணது வந்து இதுவே கிடையாது, ஆக்சுவலி உன் மேலதான் அப்படின்ட்டு நம்ம மேலேயே வந்து திருப்ப பார்ப்பாங்க. கேஸ் லைட் பண்றது, நம்ம மேல பிளேம் போடுறது, அதெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் வந்து செம்ம. ஒரு சில பேருக்கு அது ட்ரிகர் ஆகும், இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே சிரிப்பா இருக்கும். ஓ நீ வந்து என்னை இவ்வளவு முட்டாளா நினைச்சிட்டு இருக்கியா, உனக்கு இடம் கொடுத்தா நீ வந்து அந்த மாதிரி இடம் நீயே எடுத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்து எப்படி தெரியுமா, இது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ட்ரெயிட்டா என்ன அப்படின்றது இட்ஸ் அப் டு டிபேட். பட் ஆனா எவ்வளோ என்னைய வந்து வச்சு செஞ்சாலும், எவ்வளோ என் பின்னாடி பேக் பைட் பண்ணாலும், நான் வந்து அவங்க வந்து ஒரு சாரி அப்படி எப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி உரியும் சார் அப்படின்ட்டு எதுல நான் ஸ்டாப் பண்ணணும் அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவேன். எந்த ஒரு பாரபட்சமே இல்லாம அப்படியே இருப்பேன், ட்ரூவா ஜென்யூனா இருப்பேன். ஐ திங்க் இதுக்கப்புறம் வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம கூட சேர்றாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் வயசுல வந்து மெச்சூர்டா இருக்கிறவங்களாதான் இருக்கணும். அவங்க பேக் பைட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களை சாரி சொல்லி அவங்கள சேர்த்துக்கிட்டு அப்படிப்பட்ட வயசுல நம்ம இல்ல. நம்ம எல்லாரும் வளர்ந்துட்டோம், உண்மையா இருந்துட்டு போயிடணும். ஒரு பக்கம் ஒண்ணு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒண்ணு சொல்லிட்டு அதையும் வந்து கேஸ் லைட் பண்றது. பேக் பைட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், ஓகே இப்ப வச்சு தெரிஞ்சதே நம்மளுக்கு தெரியாம இருந்தது அப்படின்ட்டு அதை ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டா எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிருங்க, அங்கேயே இருக்காதீங்க. ஒரு சில பேருக்கு மூவ் ஆன் பண்றது கஷ்டம், ஏன்னா அந்த பர்சனோட ரொம்ப அட்டாச்சா இருக்கலாம், எமோஷனலி டிபெண்டா இருக்கலாம். பட் ஆனா நீங்க இந்த பேக் பைட் பண்ணாங்கல்ல, லைக் துரோகம் பண்ண மூமெண்ட் மட்டும் நினைச்சுக்கோங்க. அது ஒரு சில பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படி இப்படின்ட்டு. மன்னிச்சு விட்டுருங்க, மன்னிச்சிட்டு கூட வச்சுக்காதீங்க, அவ்வளவு வேணா சொல்லுவேன் நானு. மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு உங்களோட வலி உங்களுக்கு தான் தெரியும், எந்த அளவுக்கு அவங்க காலம் வாரி விட்டுருக்காங்கன்றது நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். மன்னிச்சிடுறது வந்து அது நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட், கலட்டி விடுறது நம்மளோட வாழ்க்கை நலன். டெல் அஸ் அபவுட் த கோஸ்ட் யூ என்கவுண்டர் டியூரிங் காலேஜ் டேஸ் ப்ளீஸ். அதை பத்தி தான் பேச மாட்டேன். அது லைட்டா பயமா தான் இருக்கு. அது ஒரு சைக்கலாஜிக்கலி எமோஷனலான ஒரு ட்ராமாவான ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லலாம். என்ன அர்த்தம், உங்களுக்கு காலேஜ்ல எவ்வளவுதான் ஆயிருக்கும், என்னதான் சொல்றீங்க? ஒரு காலேஜ் 4 வருஷமா, 4 வருஷம்ல எவ்வளவு ஆயிருக்கும், எல்லாமே ஆச்சு. ஸோ மேபி இதை நான் வந்து இஃப் நான் ஷேர் பண்றேன்னா தனியா ஒரு வீடியோவே போடுறேன். ஹாய் அக்கா, மை நேம் ஃபௌசி. உங்க வீட்டுல இன்னும் ஹாரர் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா அக்கா, சொல்லுங்க. லவ் யூ அக்கா. லவ் யூ டூ. வீட்டுல எதுவுமே நடக்கல, பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இப்ப திருப்பி அப்படி இருக்குன்னு சொன்னா யாரும் வந்துருவாங்களான்னு வேற பயமா இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா, பீஸ்ஃபுல்லா இருக்குன்னா இன்னும் நான் வந்து போஸ்ட் வீடியோ எதுவுமே எடுக்கல, இத்தனை நாள் பிரேக்ல இருந்ததுல. இப்ப இன்னைக்கு எடுத்தனா மேபி ஏதாவது ஆரம்பிக்கலாம். How do I tell you? முன்னாடி மாதிரி vlog மேக்கப் டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் போடுங்க, கண்டிப்பா போடுறேன். சிம்பிளி ஷரத் பத்தி பேசுங்கக்கா, சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அதாவது நான் என்னத்த சொல்றது, உங்களை மாதிரிதான் எனக்கும் என்ன சொல்றது, எனக்கும் ஒண்ணும் தெரியாது. மேபி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் வந்து அங்க ரொம்ப பேசி ஃப்ரெண்டு போல அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல. அவர் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, நோட்டிபிகேஷன்ல அப்பப்போ ஒரு பேர் வரும், அதுவே ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நான் இது பண்ணுவேன்.
பட் ஆனா இது வரைக்கும் சொல்லாதது என்ன அப்படின்னா, என் பர்த்டேக்கு வந்து அவர் விஷ் பண்ணியிருந்தாரு. கூடயே இருந்தவங்க எல்லாம் பண்ணல. ஐ மீன் கூடயே பல வருஷம் இருந்தவங்க எல்லாம் பண்ணல. பண்ணணும்னு இல்ல, பட் ஆனா சொல்றேன், கூடயே இருந்தோமே, கூடயே சோறுலாம் சாப்பிட்டோமே அப்படின்னு கூட இல்ல. பட் ஆனா இவரு வந்து பண்ணது வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அது வாய்ஸ் நோட் வேற அனுப்பியிருந்தாரு. ஐயோ, இதை வேற நான் திருப்பி கேட்டேன்னா நான் அப்படியே மேல போயிடுவேன். நான் ப்ளே பண்றேன். ஹாய் ஆர்த்தி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த பர்த்டே உங்களுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கும் நம்புறேன். ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நிறைய நெகட்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை சுத்தி. அதெல்லாம் தூக்கி போட்டு பாசிட்டிவிட்டியை நோக்கி ஓட ஆரம்பிங்க. நீங்க ஒரு இன்ஸ்பைரிங்கான கேரக்டர். கீப் கோயிங், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். உங்க லைஃப்ல நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே. இதுக்கு மேல என்ன வேணும்? என் ஹார்ட்டே இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாலே ஹாப்பியா இருந்திருப்பேன். அவர் ஒரு 20 செகண்ட் வாய்ஸ் நோட்டு, அதுவும் நீங்க கேட்டிருப்பீங்க. என்னத்த சொல்ல, நான் இப்பவே ஒரு மாதிரி குசி ஆயிட்டேன். அக்கா, do you believe in God and ghost? அக்கா, you are so cute and beautiful. Ghost update. I do believe in God and I also believe in ghost. கண்டிப்பா கோஸ்ட் பத்தி நம்பிக்கை எல்லாம் நன்றி. அண்ட் காட் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. கோஸ்ட் அப்டேட் இப்ப எதுவுமே நடக்கல. இப்போ உங்களுக்கு கல்யாணம் நான் வச்சுக்கிட்டா இல்லைங்கிற. Many girls even at first glance they don't like me, don't know what I do, talks bad about me. Have you faced any such, Aarthi? Actually yes. இது வந்து என்னோட ஆஃபீஸ்ல நடந்திருக்கு. இதுக்கு வந்து என் மேல கம்ப்ளைண்டே ரைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அவ என்ன திமுறா பண்ற, ஆட்டிடியூடு, ஹாய் சொல்ல மாட்டேன், மூஞ்சி ஒரு மாதிரி பிச்சியா அதை சொன்னாங்க. என்னோட லீடிட்ட வந்து இததான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னோட ஆட்டிடியூட் வந்து பிச்சியா இருக்கு அப்படின்ட்டு. என்ன ஆட்டிடியூட் அப்படின்னா, என்னோட சிஸ்டம்லயே உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். என் கண்ணுக்கு முன்னாடி தான் அந்த டோர் என்ட்ரன்ஸே இருக்கும். அங்க இருந்து தான் எல்லாருமே வருவாங்க. நான் என் லேப்டாப்ல கண்ணு இருக்குன்னா இதுல இருந்து இப்படி எந்திரிச்சு பார்க்கவே மாட்டேன். பட் ஆனா அங்க இருக்கிற கம்யூனிட்டி எப்படின்னா, ஹாய் ஒருத்தவங்க வருமா, ஹாய் ஹவ் யூ, என்ன தூங்குனீங்களா, என்ன ஏது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஸ்மால் டாக்ஸ் மாதிரி. நான் வந்து அப்படி இல்லையே, நம்மளுக்கு யாரையுமே தெரியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். 1 வீக் தான் ஆகுது. நான் இப்படி கண்ணை மேல திறக்கவே மாட்டேன். ஐ வாஸ் சோ இன்டிமிடேட்டட் பை எவ்ரி ஒன். லைக் புது ஏரியா, ஒரு அதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப் நம்ம இருக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நம்ம வந்து நல்ல பேர் இருக்கணும். என்னமோ சொல்லுவாங்களே, அதிக பிரசங்கித்தனமா யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு அமைதியா நான் வந்து பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது கூட நான் வந்து இப்படி ஒர்க் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் வந்து இட் டர்ன்ஸ் டு வெரி சீரியஸ். லைக் இப்படி ஒரு மாதிரி சீரியஸா. சோ வந்து நான் வந்து இப்ப யாரும் வராங்கன்னா இப்படி பாத்துட்டு இப்படின்ற, ஓகே யார் வராங்க அப்படின்னு நான் பாத்துட்டு இப்படி பண்ணிடுவேன். சோ அவங்க வந்து இப்படி பாத்துட்டு நான் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நான் அவங்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி எனக்கு என் மேல கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. சோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்லாம மத்தவங்க கிட்டயும் ஷீ இஸ் வெரி ஆட்டிடியூட், ரூட் கேர்ள் அந்த மாதிரிலாம் சொல்லி. சோ ஆப்வியஸ்லி அது மத்தவங்களுக்கும் என் மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து, ஓ ஷீ இஸ் லைக் சோ சோவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அத வந்து கண்டிப்பா ஒரு சில பேரை பார்த்தாலே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இட் ஹேப்பன்ஸ். நம்மளால அது வந்து எதுவுமே அந்த பவர் நம்மளுக்கு கிடையாது. அவங்க நம்மள வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்றத மாத்தணும்ட்டு நம்மளால அந்த ஒப்பீனியன், அந்த இம்ப்ரெஷன் மாத்திக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா டைம் எடுத்து பேசி அவங்களுக்கு நம்ம மேல இருந்த இமேஜை சேஞ்ச் பண்ண முடியும். நான் ஆஃபீஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நீ வந்து நான் என்னமோ நினைச்சேன், நீ வந்து இவ்வளவு ஜோவியலா இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளும் நினைச்சிருப்போம்ல, எவன் இவ இப்படி அப்படின்ட்டு. ஒரு சில பொண்ணுங்களை பார்த்தா நம்மளும் இவன சம்திங் இஸ் ராங் வித் தட் கேர்ள். லைக் என்னமோ நம்மளுக்கு வந்து அந்த வைப் செட் ஆகல, அந்த மாதிரி எனக்கு அவளை பிடிக்கல, என்னமோ தெரியல, பட் ரீசன் தெரியல, ஆனா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிதான். ஸோ அதை தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம கையில தான் இருக்கு அதை மாத்திக்கிறதுக்கு. அடுத்து ஹாரர் ஸ்டோரிஸ் நிறைய சொல்றீங்க, பட் எப்படி பயம் இல்லாம இருக்கீங்க அக்கா? ஐம் ஜஸ்ட் கியூரியஸ். எந்த வீடியோல நான் பயம் இல்லாம இருக்கிறத பாத்தீங்க? எனக்கு ஆக்சுவலி
ரொம்ப பயமா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு பயப்படுவீங்களோ அதே மாதிரிதான் நானும் பயப்படுவேன். பட் என்னோட எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்றது அந்த ரியாக்ஷன் மேபி அவ்வளோ இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து எனக்கு எப்பயுமே பேக் ஆஃப் த மைண்ட் என்ன ஓடுனா, இதுல வந்து நான் இருக்கேன், கேமரால நான் இருக்கேன், இப்போ நான் வந்து ஜெனியூனா வந்து நான் இப்படி ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னா அது கேமரால பார்க்கும்போது அவங்க ஓவர் ஆக்டிங் பண்றா, ஓவர் ட்ராமாட்டிக், ஓவரா பேசுறா, ஓவரா சீன், அந்த மாதிரி இது வந்து ஸ்டார்டிங்ல நிறைய வந்துச்சு. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு இங்க அப்படியே இருக்கு. ஸோ நிஜமா பயப்படும் போதும் ஐ எம் லைக் கலெக்டிங் மை செல்ஃப். ஓகே, ரொம்ப ரொம்ப கேமரால தெரியக்கூடாது, ரொம்ப தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து நடிக்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. லைக் ஐ எம் ட்ரைங் டூ ஹார்ட் டு கன்வின்ஸ் யூ ஐம் கெட்டிங் ஸ்கேர்ட் அப்படின்ட்டு. அதுதான் ரீசன். பயம் இல்லாத மாதிரி தெரியுது. ஐ எம் ஜஸ்ட் அடக்கி வாசிக்கிறேன். உங்க மேரேஜ் பத்தி அக்கா, என் மேரேஜ் பத்தி பேச சொல்றாங்க. என் மேரேஜ்க்கு எல்லா பிளானும் பண்ணியாச்சு. லைக் யாரு மேக்கப் ஆர்டிஸ்ட், எப்படி என்னென்ன எந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கணும் எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. மாப்பிள்ளைய மட்டும் கூட்டிட்டாங்க. கல்யாணம் வந்து எப்படின்றத வந்து பிளான்லாம் பண்ணிட்டேன். Loved your energy. How to avoid fake friends, especially from Chennai? Please answer. Love your energy. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். How to avoid fake friends? அதுவும் தெரியாம தானே நானும் உட்காந்துருக்கேன். ஈவன் ஐ டோன்ட் நோ, ஈவன் ஐ கான்ட் ஃபிகர் இட் அவுட் இன் மை 25+ இயர்ஸ் ஆச்சு. இன்னும் அதுக்கான அறிவு எனக்கு இல்லை. வாட் எவர் இட் இஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேக் பீப்புளா இருந்தாலும் சரி, வில் ஜஸ்ட் ஹாவ் டு கலெக்ட் த மெமரிஸ். ஏதோ ஒண்ணு, என்னதான் அவங்க வந்து நம்மளுக்கு கேவலமா இந்த விஷயம் பண்ணிட்டாங்க, அந்த பர்சன் நம்ம கூட வந்து இப்படி பண்ணிட்டாங்கப்பா, என்னப்பா அவங்க நம்மள இப்படி பண்ணிட்டாங்க, கூட இருந்தோம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க கூட ஒரு 2 நாள் 2 வாட்டியாச்சும் ஒரு நல்லா சிரிச்சு பேசியிருப்போம். நல்ல ஹார்ட் ஃபெல்ட்டா ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க, ஏதாவது அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஹவ் யூ ஃபெல்ட் இன் தட் மூமெண்ட். அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் சேஃப், ஐ ஃபெல்ட் ஹர்ட். எனக்கு வந்து ஒருத்தங்க இருக்காங்க, என்னோட பெயினை ஷேர் பண்ணிக்க ஒருத்தங்க இருந்தாங்க, என்னோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்க ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்றதுக்கு அந்த மூமெண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஐ லைக் யுவர் ஹேர் ஸ்டைல், சூட்ஸ் யூ சோ வெல் வித் யுவர் மேக்கப். ப்ளீஸ் டூ யுவர் ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் அண்ட் யுவர் ஹேர் கட் நேம் ப்ளீஸ். தேங்க்யூ. ஹேர் ஸ்டைல் இப்பதான் சொன்னல ஹேர் இல்லை அப்படின்ட்டு. ஹேர் ஸ்டைல்லாம் நான் ஒண்ணுமே பண்றதில்லை. இப்ப கூட பாருங்க, நான் ஆக்சுவலா வந்து நாளைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ற டே. அதனால கொஞ்சம் ஹேர் வந்து அந்த பவுன்சி இது இல்லாம ஒரு மாதிரி கம்மியா இருக்கு. என்னோட ஹேர் கட் நேம் வந்து பின்னாடி யூ கட், பட் ஃப்ரண்ட்ல வந்து லைட்டா லேயர்ஸ் கேட்டிருந்தேன். அதுதான் அப்படிதான் கேட்டேன் நான். ஹவு யுவர் பிரைடல் ஜேர்னி வாஸ் ஸ்டார்டட் அண்ட் எனி கோஸ்ட் அப்டேட் இன் யுவர் ஹோம். பிரைடல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லாக்டவுன் டைம்ல, அதுக்கும் முன்னாடியே எனக்கு லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடியே எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு மேக்கப் கத்துக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த டைம்ல வந்து கிளாஸஸ் அப்படின்ட்டு யாருமே போடல. அப்போ ரொம்ப நிறைய லைக் இது வந்து பிஃபோர் கோவிட் சொல்றேன் நானு. அப்ப நான் வந்து ஒரு 2 பேரை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். லைக் எங்க சென்னையில இவங்க வந்து நம்மளுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி, என்னோட ஸ்டைலுக்கு கோயின்சைட் ஆகுற மாதிரி ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க ஆனா அந்த டைம்ல கிளாஸஸே போடல. பட் ஆனா அவங்க கிட்ட கத்துக்கணுமே, இதை கத்துக்கணும், மேக்கப் கத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது. பட் ஆனா எனக்கு அந்த பிரைடல் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. மேக்கப் கத்துக்கணும் அப்படின்றத ஆசையா இருந்தது. அப்ப அந்த ஒரு நாலேஜ் இல்லை, எங்க கிளாஸா எப்படி எது அப்படின்றது அப்போ தெரியல. கோவிட் டைம்ல தான், லாக்டவுன்ல தான் அந்த கிளாஸஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லீனியண்டா இருக்கும் போது தான் நான் கிளாஸ் போனேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும் போது தான் நான் லீவ் மாதிரி போட்டு 15 days கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணேன். அப்படிதான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கோஸ்ட் அப்டேட் எதுவுமே இல்லை. இப்படி கேட்டே யாரையாவது வர வச்சிருவீங்க. ஆர் யூ கமிட்டட் அக்கா? இல்ல, கமிட்டடா இருந்தா இப்ப மணி 1:30 உங்களோட ஏன் பேசிட்டு இருக்கேன். ஒன் மோர் கொஸ்டின். நீங்க பிரைடல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கல்ல, சப்போஸ் பண்ணி இருந்தா எங்க கம்ப்ளீட் பண்றீங்க? அதான் பண்ணிட்டேனே, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேனே. உங்க ஹேர் கேர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப ஹேர் கேர் அப்படின்னா ஒரு கேருமே இல்ல. ஹேர் வந்து கொட்டுது அப்படின்னால ஒரு ஹேர் சீரமும் ஒரு ஷாம்புவும் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சீரம் தான் நான் டெய்லி நைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து ஹேர் வாஷ்க்கு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஓலாப்ளெக்ஸ்ல இருந்து மார்னிங் ஆயில் வாங்கினேன். அந்த ஆயில் இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஐம் ஸ்டில் வெரி அப்செட். அதுக்கடுத்து லாரியால இருந்த ஒரு ஹேர் சீரம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு
பண்ணிட்டு அதை லைட்டா யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து சீக்கிரமா ஆயிலி ஆயிடும். அதனால நான் சீரம் வந்து கீழே மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். அதுவும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அடிக்கடி ஹேர் சீரம் போட மாட்டேன். ஏன்னா ஹேர் வந்து ஒரு மாதிரி கிரீஸி ஆயிடும் அப்படின்றதுக்காக. உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஆர் கிரஷ் பத்தி சொல்லுங்கக்கா. ஃபர்ஸ்ட் லவ் ஆக்சுவலி இது ஒரு நல்ல கதை. மிகப்பெரிய கிரஷ்ஷா இருந்தது வந்து சிம்பு. இப்ப இல்லையானா இப்பயும் தான். இப்ப வந்து இப்பயும் இருக்கு, அப்பயும் இருந்தது. இப்பெல்லாம் வந்து அந்த காதல் அழிவதில்லை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருக்கும். அண்ட் அதுக்கும் முன்னாடி சிம்பு குட்டி பையனா நடிச்ச படம்லாம் வேற எனக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த காதல் அழிவதில்லையில இருந்து கிரேஸ் ஆரம்பிச்சது. அதுல வந்து நிறுத்தவே இல்லை. அப்படியே சிம்பு படம்னாலே பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து அந்த டைம்ல சிம்பு படம்லாம் தியேட்டர்ல போயெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. டேடி திட்டுவாரு. டிவில போடும்போது நான் அப்படியே பார்த்துப்பேன், அவ்வளவுதான். என்ன கதை என்ன ஏது ஐ டு நாட் கேர். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see his face, அவ்வளவுதான். இப்போ ரீசெண்டா வெரி வெரி ரீசென்ட்லி 1.5 வாரம் முன்னாடி எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. நான் வந்து விடிவி படம் வேற போயிட்டு வந்தேன். அங்க படத்துல வந்து நான் அப்படியே அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது சார் சிம்பு சார் சார் அப்படின்னு. அப்புறம் வந்து இவ கூட இருக்கிற பொண்ணுகிட்டையும் பாரு எப்படி பாக்குறான் பாரு, எப்படி அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஒரு இது வந்து ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. 1.5 weeks பேக் வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. இது வந்து என்னடா இதெல்லாம் ஒரு கனவா அப்படின்னு தான் இருக்கும். பட் எனக்கு வந்து அப்படியே அப்படி இது போதும், இந்த கனவுலயே நான் வாழ்ந்துக்கிறேன், நான் எந்திரிக்கவே வேணாம், நான் தூங்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலேஜ்ல ஐ திங்க் காலேஜ் ஆர் சம்திங். ஏன்னா அந்த டான்ஸ் கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அதுல நான் வந்து பெர்ஃபார்ம் பண்றேன். ஆனா அங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த கல்ச்சுரல்ஸ்னாலே அந்த டீமுக்குள்ள ஏதோ ஒரு இது வருது. அந்த பெர்ஃபார்ம் பண்றதுக்குள்ள ஏதோ ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் மாதிரி இதாகுது. அப்போ வந்து அங்க சீஃப் கெஸ்ட் ஜட்ஜ் வந்து சிலம்பரசன் வராரு. அவர் வந்து பின்னாடி இந்த மாதிரி இதுல வந்து என்ன இப்படி வந்து என்ன பிரச்சனை ஏது அப்படின்னும் போது நான் வந்து சொல்றேன், இல்லை இதுதான் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு இதுவா, அதெல்லாம் நோ ப்ராப்ளம், பாத்துக்கலாம், பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆப்வியஸ்லி ஸ்டேஜ்ல ஆடும்போது அவரை பார்த்தே சிரிச்சுட்டு அவரை பார்த்தே எல்லா எக்ஸ்பிரஷன் விட்டுட்டு அப்படிதான் ஆடினேன். அதுக்கப்புறம் முடிச்சாச்சு. என்ன டான்ஸ்ல வின் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு குட்டி கான்வர்சேஷன் மாதிரி வந்துச்சு. அப்போ அவர்கிட்ட வந்து நான் என்னோட நேம் வந்து ஷேர் பண்ணேன், ஆர்த்தி அப்படின்ட்டு. நான் வந்து ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணாரு. நான் அப்படின்னு போயாச்சு. நான் அப்படியே சிம்பு கை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒரு ஈவெண்ட் தியேட்டர்ல இருக்கும். சிம்புவோட மூவி அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, பிகாஸ் அதில் சிம்பு தான் வந்தாரு. ஏன்னா எனக்கு நிறைய டீடைல்ஸ் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர். நாங்க உட்காந்துட்டு இருக்கோம், சீட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த சேம் அந்த டான்ஸ் டீம்ல இருந்தோம்ல அந்த பொண்ணுங்க தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து சிம்பு வந்தாரு. வந்துட்டு அவர் வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு வந்தாரு. அப்போ வந்து இந்த கேர்ள்ஸ் குரூப் பார்த்துட்டு நான் வந்து இந்த அயல் இருக்கும்ல அந்த தியேட்டர்ல கார்னர்லாம் அந்த இதுல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஹாய் அப்படி இப்படின்னு பேசினாரு. அவர் என்னைய பார்த்துட்டு அப்படின்னாரு. நான் வந்து என் நேம் சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள ஆர்த்தி ரைட் அப்படின்னாரு. என் பேர் ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு யா அப்படின்னு பாருங்க படம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாரு. அடுத்து அவர் ஃப்ரெண்ட்ல போனாரு. இது என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு முன்னாடி போயிட்டாரு. அப்போ ஐ வாஸ் ஃப்ரீக்கிங் அவுட். என் பேர் தெரியும், உங்க பேர்லாம் ஒரு தெரியுமா, என் பேர் தெரியும், இப்படிலாம் ஒலி காட்டிட்டு ஐ வாஸ் லைக் கிரேசி மோட் ஆன் அந்த மாதிரி இருந்தது. நான் அப்படியே இதுவா இருந்தேன். அப்போ ஹி கேம் பேக் அகெயின். ஏதோ ஃபோன் கால், கையில ஃபோன் இருக்கு. இவர் வந்து இப்படியே பாக்குறாரு. யூனோ தட் லுக், சிம்பு லுக் இருக்கும்ல அது வந்து. பட் நான் இப்படி பாக்குறேன், அசிங்கமா பூச்சி. என்னன்னா நான் அவர் முன்னாடி வந்து அப்படியே செம்மையான ஒரு ஃபெமினைன் எனர்ஜியா இருக்கணும்னு நினைச்சா இப்படி சைக்கோ ரீமாசன் கேரக்டர் வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். அப்படியே உட்காந்து ஹி வெண்ட். பட் ஆனா திருப்பி வரதை நான் பார்க்கவே இல்லை. மூவி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின்ல ஏறி ஒரு ஊருக்கு போறேன். தட் இஸ் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அவே. ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி ஏறி போறேன். ஃபியூ ஹவர்ஸ்ல ஒரு ஊர் மாதிரி இருக்கு, ஃபுல்லா சுத்தி பச்சை பசேர்னு இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. அங்க வந்து வினுஷா, பாரதி கண்ணம்மா வினுஷா, அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு. வினுஷாவோட வீட்டுக்கு போறேன். வினுஷா வந்து அந்த கனவுல எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்காங்க. வினுஷாவோட சேர்த்து 4-5 சிஸ்டர்ஸ் போல, ஓகேவா, அக்கா தங்கச்சிங்க. வினுஷா இது பண்ணிட்டு அங்க வீடு பெரிய குடும்பம் அந்த மாதிரி. வினுஷாவோட அண்ணா தான் சிம்பு.
ஓகேவா. சிம்பு வந்து கனவுலயும் ஒரு ஸ்டார் தான், மூவி ஸ்டார் அந்த மாதிரி. ஒரு குட்டி தங்கச்சி வேற இருக்கு லாஸ்ட் கடைசியில வந்து ஒரு குட்டி தங்கச்சி. ஸோ லைக் ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ற மாதிரி தான். நான் வந்து போன டைம்ல வந்து அந்த குட்டி பொண்ணை வந்து ஸ்கூல்ல ட்ராப் பண்றதுக்கு அவர் கார்ல போயிருக்காரு அப்படின்ற மாதிரி யாரோ பேசுனது வந்து என் காதுல விழுந்துச்சு. நான் வந்து எதுவுமே கேஷுவலா தெரியாத மாதிரி இவங்க கிட்ட பேசுறது அப்படின்ட்டு வினுஷா கையை வந்து நான் பிடிச்சிட்டே இருக்கேன். அப்போ பால்கனி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல எல்லாரும் பார்த்து பேசிட்டு இருக்கோம். நான் அவளோட கையை பிடிச்சிருக்கேன், வினுஷாவோட கையை. சடனா திருப்பி பார்த்துட்டு இவ கூட நான் ரொம்ப பாசமாயிடும் போல, இங்க பாரு இப்ப கூட பாரு கை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அம்மா அப்படி இப்படின்ட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. அப்பதான் வந்து கார்ல வந்து சிம்பு மேல வராரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு வீடு. மேல வராரு. நடந்து வரும்போது நான் இப்படி பாக்குறேன். அவர் வந்து ஓ ஹாய் அப்படிங்கிறாரு. கீ கையில இருக்கு, கார் கீ கையில இருக்கு. நான் வந்து பாத்துட்டு ஹாய் அப்படின்ட்டு அப்படி ரொம்ப அடக்கொடுக்குமா இன்னசென்டா ஹாய் அப்படின்ட்டு திரும்பிட்டு இவங்களோட பேசிட்டு இருந்தேன். ஐ வாண்டட் டு டாக் டு ஹிம். அவர்கிட்ட பேசணும். எனக்கு வந்து அடுத்து ஏதோ ஒரு ஈவெண்ட் வருது, ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, மூவி ப்ரொமோஷன். இதுக்கு போய் படத்துக்கு ஃப்ரீ டிக்கெட் இருக்கு, +1 கூட்டிட்டு போலாம். நான் வந்து ஐ வாஸ் லைக் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிரிங் சிம்பு டு சம் அதர் ஹீரோஸ் மூவி. ஓகேவா. அவர் யாரோ ஒரு ஹீரோ, எந்த ஹீரோன்னு தெரியல, எந்த படம் ப்ரொமோஷன் எனக்கு தெரியல. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா வந்து விஜய் ஆண்டனியோட ரோமியோ படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த இதுக்கு மேபி லிங்க் ஆச்சா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ப்ரொமோஷன் கூப்பிட்டுருந்தாங்க. ஐ வாண்டட் டு ஆஸ்க் ஹிம், நீங்க வரீங்களா என் கூட +1 அப்படின்ட்டு கேக்குறது. அறிவுதான். பட் ஆனா இவ்வளோ பெரிய குடும்பம், எல்லாரும் கூட்டமா தான் இருக்காங்க. எப்படி நான் போய் தனியா பேசுவேன்? சிம்பு தங்கச்சியோட ஃப்ரெண்டு நானு. பட் ஆனா அவருக்கு வந்து என்னைய தெரியும். தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு முன்னாடி என்னைய வந்து காலேஜ்ல பாத்துருக்காரு. ஸோ எப்படி எனக்கு வினுஷா எப்படி ஃப்ரெண்டுனா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. அது ஒரு தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டே இருக்கோம். நடுவுல ஃபேமிலியா பேசும்போது ஒரே ஒரு ஓ அப்படியா இப்படியா அப்படின்ற வார்த்தை மட்டும் சிம்பு வாயில இருந்து வர்றது வந்து கேட்கும் எனக்கு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. சரி என்னடா இது, நாள் வர முடிய போகுது, ஈவினிங் ஆயிடுச்சு, லஞ்ச் முடிச்சிட்டோம், ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாரும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வர போகணும். ஏன்னா ஃபியூ ஹவர்ஸ் ட்ரெயின்ல போய் நம்ம வீட்டுக்கு வரணும். இப்பயே கிளம்பணும். பட் ஆனா அவர்கிட்ட பேசணும், என்ன பண்றது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காஃபி கொடுக்குறாங்க. நான் வந்து சொல்றேன் ஓகே நான் மாடியில போய் காஃபி குடிக்கிறேன், வியூ பார்த்துட்டே காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு. எல்லாரும் கீழே தான் தரையில தான் உட்காந்துட்டு இருக்கோம். சோஃபால பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. சிம்பு வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர்ல வந்து இந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தாரு. நான் காஃபி எடுத்துட்டு இப்படி வந்துட்டேன், வாசல் வரைக்கும் வந்துட்டேன். நான் அப்படியே திரும்பி போற வழியில அப்படியே தெரியாத மாதிரியே நைஸா கேட்டேன், மாடி இந்த சைடு தானே அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் வந்து காஃபி அவரும் கையில வச்சிருந்தாரு. உட்காந்துட்டு ஆமா இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா வரும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு நான் வரும்போதே பாத்துட்டேன். லைக் வீட்டுக்கு வரும்போதே எனக்கு தெரியும் மாடி எந்த பக்கம் இருக்கு. பட் ஆனாலும் அவர் வருவாருன்னு நினைச்ச வழிகாட்டுறதுக்கு வரலையே அப்படின்ட்டு ஓகே சீமா போச்சு அப்படின்ட்டு நான் நடந்து போனேன். வாசல்ல வெளியே போயிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா, தெரியாத எனக்கு அப்படின்ற மாதிரி. நான் வரேன் அப்படின்ட்டு இப்படி ஆக்ஷன் வந்துச்சு. நானே இப்படி திரும்பி அப்பாடா கடவுளே பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். வாசல்ல நின்றுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா செகண்ட் லெஃப்ட் எடுக்கணும், அங்க ஸ்டேஸ் இருக்கும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு நான் முன்னாடி என்ன பண்றது, மேல போய் தனியா தான் காஃபி குடிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து கையில காஃபி வச்சு நான் போறேன். செகண்ட் லெஃப்ட் சொன்னாரா, நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துட்டு இதுவா அப்படின்னு நான் வந்து திரும்பி பார்க்கும்போது அவர் உள்ள போயிருப்பாரோ, வழியே சொல்லிட்டாரு உள்ள போயிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி தற்செயலா திரும்பி பார்த்தேன், டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அவர் நின்று பார்த்துட்டு இருந்தா நான் கரெக்டா போறேன் அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லயே நின்று இதுவா அப்படின்னு. இல்ல அடுத்து இருங்க அல்கம் அப்படின்ட்டு அவருக்கு வச்சுட்டு அவர் வந்தாரு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வழி காட்டிட்டு வந்துடுறேன் மாடிக்கு அப்படின்ட்டு வந்து எனக்கு இப்படி நான் நிக்கிற ஒரு குட்டி ஹால், ஒரு நடந்த ஹால்வே மாதிரி இருக்கு. அவர் வந்து இப்படி நடந்து போறாரு. சிம்பு போறாரு அவனே யோசிக்கிறேன் நானு. போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்படி பின்னாடியே போறேன் நானு. சிம்பு பின்னாடியே குட்டி போட்ட நாய் மாதிரி பப்பி மாதிரி பின்னாடியே போய் மேல போறேன். ஒரு பெரிய வீடு இல்லையா, ஸோ டெரஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. சுத்தி பார்த்தா அந்த வயல் அந்த மாதிரி ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மாடிக்கு போயாச்சு. மாடிக்கு போயிட்டு நான் இதுக்கப்புறம் என்ன சொல்றது, இதுக்கப்புறம் வழி காட்டிட்டேன்.
என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நான் போறேன் அப்படின்னு போயிட்டாருனாலும் ஒண்ணுமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நான் அப்படியே ஸ்லோ மோஷன்ல, அவரும் ஸ்லோ மோஷன்ல நடந்து போனாரு. சரி அப்படியே ஃபாலோ பண்ணி கூடயே நடந்து போற மாதிரி நடந்து போனேன். அப்படியே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 2 பேரும் பேசிட்டே இருந்தோம். அப்படியே 2 பேரையும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படி இப்படி நார்மலா கான்வர்சேஷன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா என்ன பேசுவோமோ அந்த மாதிரி பேசிட்டோம். அப்போ வந்து அப்பதான் ஓகே இதுக்கு மேல டைம் லேட் ஆயிடும், சன் செட் ஆக போது, இருட்டிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட் வருது, ஒரு ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க மூவி பாக்குறதுக்கு, எனக்கு +1 வரீங்களா கூட, would you like to come அப்படின்னு சொன்னேன். சேம் இந்த பக்கம் சிம்புவோட லெஃப்ட் சைட்ல நான் நிக்கிறேன். அவர் வந்து இப்படி இப்படி இங்க வந்து காஃபி காலி ஆயிடுச்சு, இங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி பாக்குறாரு, வானத்தை பாக்குறாரு, இப்படி கீழே பாக்குறாரு. ஹிஸ் திங்கிங் a lot. நான் சொன்னேன் இல்ல உங்க பிரைவசி அப்படி யோசிச்சீங்கன்னா அங்க தியேட்டர்ல வந்து பிரைவேட்டா ஒரு லைக் ஒரு 5 to 6 people மட்டும் போய் அந்த ஸ்கிரீன்ல தனியா என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்கு. If you want I can book that room அப்படின்ற மாதிரியும் சொன்னேன். இப்போ நான் அந்த வாயை திறந்து சொல்லும் போது it sounds so bad. பட் அங்க வந்து ஐம் திங்கிங் அவரோட லைக் என்ன சொல்றது, பிரஸ்ல வந்து போட்டோ என்ன யாரு இந்த பொண்ணு அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரோ அப்படி இப்படின்னு நினைச்சு நான் அதை சொன்னேன். நான் ஹீஸ் லைக் லைட்டா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு வில் சி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கரெக்டா அந்த கான்வர்சேஷன் வரும்போது கீழே இருந்து ஒன் ஆஃப் த தங்கச்சி வந்து கீழே கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா, ஓகே வரோம் அப்படின்னு. காஃபி காலி ஆயிடுச்சு, அவரோட காஃபியும் காலி ஆயிடுச்சு. இப்பயும் ஒரு 2-3 கான்வர்சேஷன் மட்டும் ஒரு குட்டியா போச்சு. அப்படியே அப்போ கீழே போலாமா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நானும் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு கீழே இறங்கினேன். நான் அப்படியே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நான் கிளம்புனேன். அப்போ நான் வெளியே வரும்போது அப்படியே இருட்டிருச்சு. ஓகே ஒரு 7-7:30 அந்த மாதிரி ஆயிடுக்கும். அங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி எதுவுமே யாருமே கண்டுக்கல. ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு கூட ஒரு 10 பேர் வரதா அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கதான் அப்படி போல. அங்க வந்து ஹீஸ் லைக் லிவிங் பீஸ்ஃபுல் லைஃப். ஓகேவா, சோ நான் கீழே வந்தாச்சு. எல்லாருக்குமே நான் வந்து பாய் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்புறேன். அப்போ வந்து நான் சிம்பு பார்த்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற he was looking like சொல்ல வராரு. பட் ஆனா he couldn't say. ஓகே இது படம் தான் அப்படின்ற மாதிரியே எனக்கு வந்து அப்ப என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வரீங்க, ஸ்டே பண்ணிருன்னு சொல்றீங்களா இல்ல இங்கே தங்கிருன்னு சொல்றீங்களா அப்படி இப்படின்லாம் நான் யோசிக்கிறேன். அப்ப வந்து அவங்களோட அம்மா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, சோ நீயே ட்ராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி கார்ல ட்ராப் பண்ண சொன்னாங்க. அவர் உடனே சொன்னாரு ஆமா நானும் அதுதான் சொல்ல வந்தேன், நான் அதோ கீ எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போய் கீ எடுத்துட்டு வந்தாரு. ஓகே எக்ஸ்ட்ரா 5 minutes அப்படின்னு இருந்துச்சு. வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கார்ல போகும்போது அமைதியா தான் போச்சு. அவர் 1-2 கேள்வி கேட்டாரு, சும்மா அதை ஐஸ் பிரேக் பண்றதுக்கு, அவ்வளவுதான். பட் ஆனா எனக்கும் அதுக்கப்புறம் என்ன பேசுறது எல்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்தது, 2 பேரும் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்தாச்சு. நான் பாய் அப்படின்ட்டு நான் போறேன். அவரு காரை நிறுத்திட்டு அவரு வெளியே வராரு. திருப்பி என்னாச்சு அப்படின்னா ட்ரெயின் ஏத்திட்டு வரேன் அப்படின்னாரு. இல்ல இட்ஸ் ஓகே அப்படின்ற, எனக்கு இங்க வரைக்கும் வந்துட்டேன், ட்ரெயின் ஏத்தி விட மாட்டானா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ ஸ்டேஷன் உள்ள போகும்போது ஐம் ஹிட்டிங் லைக் அந்த விடிவி சீன்ஸ் எல்லாம் வருது, அந்த ட்ரெயின் சீன்ஸ் தான் அவர் வந்து எட்டி பாப்பாரு. அந்த சாங் ஸ்டார்ட் ஆகுதா, அந்த ஓமன பெண்ணை வந்து அங்க கனவுல ஸ்டார்ட் ஆகுது. யாரு இது கனவு கேட்க போறா, என்னைய தவிர இதுக்கு எக்ஸைட் ஆகுறது வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இதை வேற நான் தெளிவா உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். சோ ட்ரெயின் ஏறிட்டேன், பாயின்லாம் சொல்லியாச்சு. அவர் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி இப்படி சொன்னாரு. நம்பரே வாங்கல எப்படி பேசலாம், ஷோர் அப்படின்றேன். அப்புறம் தான் நம்பரே வாங்கலையே அப்படின்னு நான் திரும்புறேன். ட்ரெயின் போயிடுச்சு. நம்பரே வாங்கல எப்படி அவர் பேசுவாரு, சரி ஓகே வில் சி அப்படின்ட்டு. பட் கனவுல அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல. நெக்ஸ்ட் வீக் ஆயிடுச்சு, மூவில இருக்கும். அவர் வந்து ஹீஸ் வேரிங் பிளாக் பேண்ட், பிளாக் டிஷர்ட், பிளாக் கேப், ஃபேஸ் மாஸ்க், கண்ணாடி முதற்கொண்டு சன்கிளாஸும் போட்டாச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா வரதே பெரிய விஷயம், எப்படி ஆப்வியஸ்லி வரதே பெரிய விஷயம் வந்திருக்காரு. பட் ஆனா என் வாய்ஸ் சும்மா இல்ல, கண்ணாடி மட்டுமாச்சு கலட்டி இருக்கலாம், அது கூட 1 inch கூட தெரியல அப்படின்ற மாதிரி நான் இப்படி பண்ணேன்னா அவர் வந்து சிரிச்சிட்டே இப்போ ஓகேவா அப்படின்னாரு. எல்லாம் வந்து சிம்போட பாடி லாங்குவேஜ் நேர்ல பார்க்கும்போது இப்படினாரா. நான் வந்து இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், யாரும் போட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துட போறாங்க, கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு. அதான் இவ்வளவு சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் எங்க போட்டுட்டு பரவாயில்ல போங்க அப்படின்ட்டாரு. உள்ள போயாச்சு. அந்த ரூம் இதுல வந்து சொன்னாங்க அந்த மாதிரி தனியா வந்து சீட் இருந்துச்சு. அங்க போய் உட்காந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படத்துல நாங்க எதுவுமே பேசல, படம் பார்த்துட்டு இருந்தோம். பிரேக் வந்துச்சு. பிரேக்ல வந்து நான் எந்திரிச்சு நான் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. நீ எதுக்கு போற அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்ல வெளியே நீங்க போனீங்கன்னா யாராவது பாத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன்.
நான் போறேன், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிம்பு எனக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தாரு. எங்க நடக்கும், கனவுலதான் நடந்துச்சு. பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தாரு, பாப்கார்ன் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எந்திரிச்சிட்டு ஐ வாஸ் லைக் ஐயோ இந்த கனவு முடியக்கூடாது அப்படின்னு திருப்பி போய் நான் லைக் ட்ரை டு கண்டினியூ த ட்ரீம். நடக்கல, கனவு முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு பார்த்து. சரியா, என்னோட க்ரஷோட ஃபர்ஸ்ட் லவ், என்னோட க்ரஷோட ஸ்டோரி இதுதான். இப்படிதான் நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போனோம். அடுத்து ஒருத்தவங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹைட்ரா ஃபேஷியல், இஸ் இட் குட் ஃபார் ஸ்கின்? டஸ் இட் ஹாவ் சைட் எஃபெக்ட்ஸ்? இட் இஸ் குட் ஃபார் ஸ்கின். ஒரு கிளீன் அப் மாதிரி மந்த்லி நீங்க எடுத்துக்கலாம். சைட் எஃபெக்ட் வந்து நீங்க எந்த இடத்துல போய் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. கரெக்டா பண்றாங்கன்னா சைட் எஃபெக்ட் இருக்காது. அக்கா உங்க எஜுகேஷன் என்ன சொல்லுங்க? பிஇ சிவில் இன்ஜினியரிங். சாம் அண்ட் கோல்பி பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. சாம் அண்ட் கோல்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தி பிடிச்சது, இப்போ நான் ரொம்ப பாக்குறது இல்ல. பட் முந்தி வந்து எனக்கு பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களும் இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷரத் கிட்டையும் அவங்க ஏதாவது ஒரு புது எக்யூப்மெண்ட்டோ இல்ல புது மெத்தட் ஏதாவது அவங்க பண்றாங்கன்னா நான் இங்க வந்து இவர்கிட்ட சொல்லுவேன், இங்க பாருங்க அவங்க வந்து இந்த மாதிரி இது ட்ரை பண்ணாங்க, இந்த மாதிரி ரிசல்ட் இருந்தது, இல்லைன்னா பாக்குறதுக்கு வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு. மேபி அதை நீங்க உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட், இந்த டெக்னிக் அந்த மாதிரி கோஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. நான் சொல்லுவேன் ராகுல் வச்சு பேச சொல்லுங்க. பிகாஸ் அவர் தான் ரொம்ப பயப்படுறாரு. அதனால வந்து அவருக்கு மேபி ஏதாவது லைக் கனெக்ஷனுக்கு வந்து இதை யூஸ் ஆகும் அப்படி இப்படின்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேக்கப் லுக்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. முன்னாடி எல்லாம் கோஸ்ட் லுக் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. எனக்கும் ஆசை தான். அதனாலதான் நான் வந்து இப்ப இது கூட நான் எதையாவது ஒன்று ஓட்டிட்டு இருந்தேன். என்னன்னா அந்த கோஸ்ட் லுக் போட்டு நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனாலதான் நான் நிறுத்திட்டேன். Tell me about your toughest situation in your life and how did you manage it? எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏதாவது ஒன்று டஃப்பா வரும். ஸோ எனக்கு டஃபஸ்ட்னா காலேஜ் டைம்ல தான் பேக் டு பேக். இதுனா ஒரு பலூனா ஸ்மோக்கா கிளவுடு மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி அதை வந்து ஹரிணி வாங்கி கொடுத்தது பர்த்டேக்கு. பொக்கே, ரோஸ் பொக்கே. ஆனா அப்படியே இருந்துச்சு. அதனால இன்னைக்கு இதுல வச்சாச்சு. ஐ திங்க் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஏதோ ஒன்று சொன்னேன்ல, இந்த மாதிரி நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பேன் அப்படிதான் வெளியே வந்தேன். அந்த டைம்ல என்னன்னா காலேஜ்ல வந்து படிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கும். அந்த டைம்ல எப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றது, என்ன பண்றது? அப்போ வந்து நான் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கல்ச்சுரல்ஸ் ஜாயின் பண்றது, இல்லைன்னா வந்து இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த மாதிரி ஒன்னும் பண்ணிட்டு இருப்பேன். சொல்லுவாங்க எங்க ப்ரொஃபசர்ஸ், படிக்கிறது தவிர எல்லாத்தையும் கொண்டு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைம்ல வந்து காலேஜ்லயும் நல்லா வச்சு செஞ்சாங்க, வீட்லயும் பயங்கர பிரச்சனையா இருந்தது. லைக் எங்க போனாலும் நிம்மதியே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து வீட்டுல நாங்க மட்டும் தான் இருக்கோன்றதுனால எந்த விதமான பிரச்சனை எதுவுமே இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி காலேஜ்லயும் இல்லை, அதனால அந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் என்னோட காலேஜ் கோர்ஸ் ஸ்டோரி தான் கேக்குறாங்க. அபவுட் த பிளேயர் பிளேயிங் த விக்டம் கார்டு. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். என்னடா நம்மளோட இது கேம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து ஏன் நான் தான் பாவம், என்னையதான் எல்லாரும் வச்சு செய்யறாங்க, எனக்கு தான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கன்சர்ன் அப்படின்ட்டு விக்டிம்ஸ் வந்து மோஸ்ட் கேசஸ்ல வந்து நான் பாவம், என் மேல வந்து பாவப்படுங்க அப்படி இப்படின்னு வந்து they will not shout it out, they will not scream at your face, நான் பாவம் இப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ட்டு. only the players do that. விக்டிம் கிட்டேயே அது பண்ணுவாங்க. அது வந்து நிறைய சிச்சுவேஷன்ல வந்து நான் பார்த்திருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். அது வந்து எப்படின்னா ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும், யாரா இருக்கும் அப்படின்போது நான் இல்ல அப்படின்ட்டு, எங்க அப்பா புதர்ல இல்ல, எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா திருட இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களே வாயால வந்து சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டுற மாதிரி அது வந்து நடக்கும் சிச்சுவேஷனு. எப்போ மேரேஜ், ஆர் யூ இன் லவ்? இதே கேள்விதான். நீங்க எந்த ஏரியா தான் ஆர்த்தி அக்கா சொல்லுங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா மீட் பண்ணலாம். நான் வந்து ஒரு சண்டே வந்து ஒரு சும்மா ஒரு காஃபி டைம் மாதிரி மீட் பண்ணி சும்மா கதை பேசுறதுக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்றேன். நம்ம மீட் பண்ணலாம். எத்தனை பேர் மீட் பண்ணலாம் கேட்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சண்டேல வைக்கிறேன்.
ஈவினிங் டைம்ல ஒரு 1 or 2 hours பேசுற மாதிரி பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். குட் டே, seeing you for past 2 years. I can relate you to be like we have high standards watching K-drama. இப்படிலாம் கேட்க நல்லா இருக்கும், ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்ட்டு. K-dramaல வந்து அவங்களும் ஃபேன் போல. Your life changing experience and moments and people, அது அப்படி நிறைய இருக்குமே. லைஃப் சேஞ்சிங்னா நான் என்னோட ஜாபை விட்டு தைரியமா ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் மேல நானே நம்பிக்கை வச்சு இது பண்ணதான். அடுத்து மூமெண்ட்ஸ், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு இது வரைக்கும் அமையல. லைஃப் சேஞ்சிங் பீப்புள் அப்படின்னா நிறைய பேரை நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா. என்னோட சார், ஷரத், அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆளுங்களெல்லாம் வந்து அவங்களோட ஒரு கான்வர்சேஷனோ ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஒரு குட்டி கார்னோ வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பிக்னி அப்பா இருக்கும். இன்னொருத்தவங்க இவங்க ஆக்சுவலி போன Q&Aலயே வந்து உங்க நாக்கு காட்டுங்க அப்படின்னாங்க. ரொம்ப இந்த இதுல வந்து நானும் ரொம்ப நாளா கேட்கிறேன் உங்க நாக்கு காட்டுங்க அப்படின்ட்டு. இதுக்கடுத்து எல்லாமே சேம் கொஸ்டின் தான். இப்போ வரைக்கும் வந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டேன். நிறைய மோஸ்ட்லி இருக்குது வந்து உங்க லவ், கல்யாணம் எப்போ, உங்க ஸ்டோரி அப்டேட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களோட க்ரஷ் யாரு, க்ரஷ் யாரு அப்படின்னு சொன்னாலும் ஷரத் வீடியோல போய் சொல்லியாச்சு, கொடுத்து விட்டாச்சா. அப்புறம் வந்து இவங்க வந்து க்ரஷ் இல்லை, பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இவங்களை பாக்குறேன், இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொன்ன அவங்க இதுலயே போய் டேக் பண்றது. என் ரீலுக்கு அவங்க அந்த அந்த நம்பர் லைக் பண்ணிருந்தாலும் என்ன ஆர்த்தியக்கா அவங்க க்ரஷ் வந்து லைக் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல என்ன அப்படின்ட்டு. இது ஷரத்தும் அந்த பர்சனும் லைக் பண்ணிட்டாங்க, என்ன இவங்க 2 பேரும் லைக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிறது. என்ன இதெல்லாம் வந்து குசும்பு தானே. இப்படி கோர்த்து விட்டா அந்த பர்சன் எனக்கு பிளாக் பண்ணிட்டு போயிடணும். உங்க அக்காவுக்கு வந்து சரி. நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க, உங்க வாழ்க்கைக்கு நான் நல்லதுதான் பண்றேன்க்கா அப்படின்னு சொல்லி அங்க போய் கமெண்ட்ல என்னைய போட்டு டேக் பண்ணி இந்த மாதிரி ஆர்த்தி அக்காவுக்கு நீங்க தான் க்ரஷ் அப்படின்ட்டு. இதெல்லாம் தப்பு தானே. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த க்ரஷோ யாருனாலும் நான் வந்து உங்ககிட்ட சொல்றதா இல்லை. நீங்க வந்து சீக்ரெட்டிவான பீப்புளாவே இருக்க மாட்டீங்க. உங்களை நம்பி எதையுமே சொல்ல முடியல, உடனே போய் அந்த நம்பர்கிட்ட வந்து டேக் பண்ணி பொறுத்து விட்டுரு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இன்னும் நான் மேக்கப் பேஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான். நான் ஐலைனர் மஸ்காரா மட்டும் தான் வைக்கணும், லிப்ஸ் கூட முடிச்சிட்டேன். நான் அதை மட்டும் போட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதனால இதோ வரேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். மேக்கப் மட்டும் முடிச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. ஏன்னா திருப்பி சார்ஜ் போட்டிருந்தேன், இவ்வளோ நேரம் ஏறி இப்போ வந்து ஒரு பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. இதுல தான் கோஸ்ட் வீடியோ எடுக்கணும். இது இன்னும் ஒரு 10 minutes தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. இல்லைன்னா ஃபோன்ல தான் வீடியோ எடுக்கணும். ஃபோன்ல வீடியோ எடுத்தா எல்லாம் ரீட் பண்ணுவேன்னு தெரியல. எப்படியாவது நான் இந்த நாளை கடத்திட்டேன்னா ஒரு 2 daysல நான் வந்து பேட்டரி வாங்கிடணும். ஐ திங்க் 7000 கிட்ட வருது பேட்டரி. எனக்கு தெரியல, நான் அமேசான்ல போட்டு பார்த்தா ரேட் அதிகமாக காட்டுது. நேர்ல தான் போய் பார்க்கணும். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். Hope you guys like this long video. இதுல வந்து இந்த வீடியோல என்னால ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட்டா பேச முடியல. ஏன்னா எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் சார்ஜ் போகுது, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னே ஓடிட்டு இருந்தது. ஒரு பேட்டரி வாங்கிட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். Hope you guys like this video. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.